ஒரு 15 நிமிஷம் லேட் ஆயிட்டுது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த டெக்னிக்கலி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்துட்டு நாங்கள் கிளாஸ் ரூமை மாற்றி அந்த வேலைகள் நடந்துட்டு, அதில் இன்னொரு காரணம் எனக்கு 8 to 10 ஒரு கிளாஸ் இருந்தது. அப்போ half an hour தான் பிரேக் இருந்தது. அதுக்குள்ள இதை அட்ஜஸ்ட் பண்ண எல்லாம் போயிட்டு அது என்னில பிள்ளையில டெக்னிக்கல் ஆக்கள்ட பிள்ளை. அதை நான் இவர்களோட கதைச்சு உங்களுக்கு அந்த 15 நிமிஷத்தை கூடுதலாக இன்றைக்கு செய்து விடுவோம். இப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா, இன்னும் உங்களுக்கு இவியல் வந்து இந்த பேப்பரை வந்து இதுல இன்னும் அப்லோட் பண்ண இல்லை. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அவர்கள் வந்து அதை அப்லோட் பண்ண மட்டும் நான் நினைக்கின்றேன். உங்களோட இருக்குதா உங்களோட கையில பேப்பர்கள்? ராம்குமார், ஓ பாலகிருஷ்ணன், ஒரு ஜீவாகர், ஓ இருக்குது என்ன? அப்ப நாங்கள் இதுல அவையில் அப்லோட் பண்ண மட்டும் நாங்கள் அந்த அண்டைக்கு விட்ட கடைசி பேப்பரை நாங்கள் செய்வோம். நாங்கள் அப்ப அண்டை விட்ட கடைசி கேள்வி என்னன்னு சொன்னா, சாரி நீங்க 15 நிமிஷம் வெயிட் பண்ணி கொண்டிருந்ததுக்கு. இப்ப நான் என்று சொன்னா, அந்த காலத்துல கிளாஸ் நடக்கும் பொழுது 15 நிமிஷம் லெக்சர் வரையிலேன்னா நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம். அந்த அடிப்படையில பொறுமையா நீங்கள் இருந்ததுக்கு என்னடா என்னால் அட்வான்ஸா சொல்லவும் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்து கொண்டிருந்தபடி. அப்ப நாங்கள் இந்த 8வது கேள்வியை நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம். அப்ப நான் இப்ப 7வது கேள்வியை வச்சு நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னால், ஒன்று கட்டாயம் நீங்கள் அந்த கவர்னர் மேரின் பேர்கள் மிஷன் அதுகளை பார்த்து கொண்டிருந்த எம்சிக்யூல ஒரு கேள்வி ஸ்கோர் பண்ணிடலாம். 2வது வந்து கொஞ்சம் டீப்பான நாலேஜ் தான். ஆனால் நீங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த சென்ட்ரல் பேங்கிங் அதுகள் படிக்கிறது மட்டுமில்லை, நீங்கள் பைனான்சியல் சிஸ்டம் அது இதுகள தொடர்பான கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப எனக்கு தெரியல, சில பேர் இருக்கணும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நாம் ப்ரொமோஷன் எடுத்துக்கொண்டு போனா பரவாயில்லைன்னு. சில பேருக்கு இந்த இதுகளை படிக்க வெளிக்கிடும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி நிறைய இருக்கின்றது. அப்ப அப்படியான ஆட்கள் வந்து நீங்கள் இப்ப இன்டர்நேஷனல் பே சும்மா நியூஸ் பேப்பர்ல பிசினஸ் சைடுகளை பார்த்து கொண்டு போவே எங்களுக்கு தெரியும் ஆர்பிஐல என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இல்லாட்டா ஒவ்வொரு நாட்டின் பேங்கப்ஸ் லோன்லயும் அந்தந்த நாட்டின் பொருளாதாரத்திலேயும் என்ன நடக்கின்றது என்று எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த கிழமை நாங்கள் உண்மையா என்ன நடந்தது பார்க்க போறோம்னு சொன்னால், நான் போன கிழமை உங்களுக்கு சொன்ன நான் தெரியல, போன கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லி இருந்தா அதுல ஒன்றும் புதுசா இல்லை. அந்த வாகனங்கள் இறக்குமதியில ஃபாரின் கரன்சியை டிபாசிட் பண்ணி எல்சி ஓபன் பண்ணி வாகனங்களை இறக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. அப்படி ஒரு சஜஷன் இடப்பட்டிருக்கு. அப்ப இதால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால், ஃபாரின் கரன்சியாலேயே நீங்கள் எல்சியை நீங்களே கொடுத்து ஓபன் பண்ணிட்டா வாகனம் வரும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சில பேர் சொல்லினோம் அந்த லோக்கலா பே கஸ்டம்ஸுக்கு பே பண்ற டியூட்டியையும் ஃபாரின் கரன்சியில பே பண்ண சொல்லி யாரோ கேட்டு கதை. சில பேர் சொல்லினோம் லோக்கல் கரன்சியில பே பண்ண சொல்லி, அதுகள் தெரியல. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா நீங்கள் சொல்லலாம். இப்ப நான் கேட்கிறேன்னா, அவ்வளவு அவசரம் என்ன இங்க இலங்கையில இருக்கிறார்களுக்கு இந்த வாகனம் இறக்குமதி செய்வதற்கு? அதுக்கு நிவாரணக்கு ஏதாவது பதில் இருக்குதா? இப்ப நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகரிப்பு, அது இது. அப்ப அப்படி இருந்து கொண்டும் காசு இந்த வாகனம் இறக்கணும் என்று சொல்வது அர்த்தம் என்ன? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா ராம்குமாருக்கு? சார் பொதுவாக என்னண்டா, இப்ப ஸ்ரீலங்கால அந்த அந்த தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கான வருமானமோ தொழிலோ அது எதுவுமே இல்லாத காரணத்தினால அதையும் மேம்படுத்த வேண்டிய கட்டுப்பாடுல அரசாங்கம் இருக்கிறதுனால இதுக்கு உதவுதா சார்? இல்ல, அது உண்மை. ஆனா இப்ப அப்படி பார்த்தா எத்தனை செக்டர்ஸ் இதுன்னு பார்க்க முக்கியமான செக்டர்ஸ் இருக்கின்றது. அது நீங்க சொல்றது உண்மை. இப்ப பார்ட்ஸ்ல ரெக்கமெண்ட் செய்யணும், கராஜ்காரனுக்கு பிரச்சனை இருக்கின்றது, சர்வீஸ் ஸ்டேஷன்காரனுக்கு பிரச்சனை. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும், இலங்கையின் கெப்பாசிட்டி, இலங்கையின் தரத்தை பொறுத்த மட்டும், வாகனங்கள் என்பது வாகனங்கள் மீது மக்கள் வச்சிருக்கின்ற அந்த லவ்ன்றது, பேஷன்ன்றது மிகவும் மோசமானது. அது என்னென்று விளங்கவில்லை. அன்றைக்கு ஒரு ஃபைனான்சியல் அனலிஸ்ட் சொல்றாரு, சிங்களத்துல லோக்கு வாகன பிசா தீனவாகில. அதாவது வீடுகள் தேவையோ இல்லையோ தங்களுக்கு வாகனம் தேவை என்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. ரோட்டை பார்க்க எங்களுக்கு விளங்குதுதான்.
கிராம பக்கங்களை எடுத்துக்கொண்டா கிராம பக்கங்கள்ல திவாரங்களோட மைக்க ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப இப்ப கிராம பக்கங்களை எடுத்துக்கொண்டா அங்க கட்டாயம் வாகனங்கள் தேவை. இப்ப எங்கட காலத்துல நாங்கள் கிராம பக்கங்கள்ல ஆளுக்கு ஒவ்வொரு சைக்கிள் வச்சிருந்தோம். வீட்டுக்கு ஒரு 2 சைக்கிள், வீட்டுக்கு ஒரு சைக்கிள் அண்டு இல்லை, வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சைக்கிள் இருந்தேன்னா அங்க ஒவ்வொரு ரூட்லயும் பஸ்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பைக்குகள் தேவைப்பட்டது. அதுவே இப்ப மோட்டர் பைக்கா நான் சொல்றது புஷ் பைக்க, இப்ப அதுவே மோட்டர் பைக்கா மாறியுள்ளது. அதுல நியாயம் இருக்கின்றது. ஆனால் இப்ப இலங்கையில கொழும்பு பக்கம் இப்படியான நகர்ப்புறங்கள்ல பஸ்கள் இருக்கிற இதுகள்லயே இப்ப இப்ப இந்த கோவிட் பிரச்சனைக்கு பிறகு, கோவிட் பிரச்சனைக்கு முறையே முதலே எத்தனையோ பஸ் ரூட்டுகள் மூடப்பட்டு விட்டேன்னு, கோவிட் பிரச்சனைக்கு பிறகு மோட்டார் பைக்குகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சு ஒருத்தரும் பஸ்ல ஏறுற நிலைமையில இல்லை. அதுக்கு நியாயம் இருக்கின்றது. அவை இதை பற்றி நான் கயக்க விரும்பவில்லை. ஆனா இது ஒரு அனௌன்ஸ்மெண்டா நான் பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல. உங்களுக்கு நான் அது சொல்லி இருக்கின்றேன் என்று நான் நினைக்கின்றேன். ஆனா உண்டு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்ட்ஸ் விற்கிற அந்த இந்த பிரச்சனைகளை விட்டு இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன லீசிங் கம்பெனிஸ். இந்த லீசிங் கம்பெனிஸ் இந்த பிசினஸே அடுத்தது இந்த வாகனங்கள் இல்லாததால். அப்ப அவர்களுடைய பிசினஸ் பார்க்கணும் அடிப்படையில் அதுல நியாயம் இருக்கின்றது. ஆனாலும் என்னமோ சரி, நாங்கள் இப்ப 8வது கேள்விக்கு போவோம். இப்ப 8வது அதுல இன்னொன்று சொல்லணும். என்னடா இப்ப நாங்க போலியான ரீதியா விலைகள் உயர்ந்துட்டு போகுது தானே சார், அதுவும் காரணமா இருக்குமா? என்னது விலை உயர்ந்தோண்டு போகுதா? வாகனங்கள்ட விலையா? என்ன விலை உயர்ந்தோண்டு போகுதுன்றீங்க? வாகன விலையா? வாகனத்தின் விலை மட்டும் இல்லையே, சாப்பாட்டு சாமான விலையும் உயர்வு தானே. அப்படி என்று சொன்னா நீங்கள் சாப்பாட்டு சாமானுக்கு செலவழிக்கிற காசு, இந்த பெருமானத்திலே சாப்பாட்டு சாமானுக்கு செலவழிக்கின்ற போர்ஷன் கூடி வாகனங்கள் இறக்குமதி செய்வதை நீங்க பிற்போட வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்கும், சரியா பார்த்தா. ஆனா அப்ப அது நடக்குது இல்லை. அதுல பார்க்க இப்ப நான் நினைக்கிற மாதிரி சாப்பாட்டுல மிச்சம் பிடிச்சு வாகனத்தை இறக்குமதி செய்ய போயினும் இல்லாட்டா இவ்வளவு காலம் அந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையால காசு கூடி கேள்வி தூண்டல் பணவீக்கம் இப்ப கையில் எல்லார்ட்டையும் கையில காசு இருக்கின்றது கார்பன்றது கண்டு எனக்கு அதுவும் விளங்குது. ரைட். இலங்கை மத்திய வங்கியின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் என்பவற்றின் விசேட கவனம் செலுத்திய பின்வருவன மீது சிறு குறிப்பு எழுதுக. ஒரு கீழான வட்டி வீத சுற்றோட்டத்தில் நிதியியல் நிறுவனங்களினால் சந்தை வட்டி வீதங்கள் குறைக்கப்படுதல். ஒரு கீழான வட்டி வீத சுற்றோட்டத்தில் நிதியியல் நிறுவனங்களினால் சந்தை வட்டி வீதங்கள் குறைக்கப்படுதல் என்பது முதலாவது. நிதியியல் நிறுவனங்களுக்கான தீர்த்தல் மற்றும் அமுலாக்கல் கட்டமைப்பை ரெசல்யூஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் பலப்படுத்துதல். மூன்றாவது, மூலதனம் மற்றும் ஒதுக்கு தேவைப்பாடுகளை வர்த்தக வங்கிகள் மீது விதித்தல். நான்காவது, மத்திய வங்கிகளினால் டொவிஸ் மற்றும் கவுகிஸ் ஆகிய நாணய கொள்கை அணுகுமுறைகளை பின்பற்றுதல். அப்ப நாங்கள் இப்ப விடைய பார்ப்போமாக இருந்தால் 8வது தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அறியுது. அப்ப எனக்கு ஒரு நிமிடம் தாங்க, அதை அப்லோட் பண்ணிக்கொண்டு நாங்கள் தொடருவோம். அப்ப இந்த 8வது கேள்விக்கு நாங்கள் முதலாவதுல இருந்து துவங்குவோம். சாரி, இப்படியான சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்கள் வரும். இப்ப நான் இவ்வளவு காலம் வீட்டில இருந்து இதை செய்ய விரும்பாததுக்கு கூட லாக்டவுன் பீரியட்ல செய்ய விரும்பாததுக்கு காரணமும் இதுதான். ரைட். மற்றது இன்னொரு விடயம் நான் இதில் உங்களுக்கு குறிப்பிட்டு போக விரும்புகின்றேன். இந்த என்ன சொல்வது, ரிவிஷன் கிளாஸஸ் சில நேரங்களில் இவர்கள் நவம்பர் 8ஆம் தேதி துவங்குவார்கள். உங்களை பொறுத்த மட்டும் ரிவிஷன் கிளாஸஸ் பெரும்பாலும் தேவைப்படாது. நான் இந்த பாஸ் பேப்பர்ஸை நிம்மதியாக 5 பேப்பர்களை நான் வடிவாக கவர் பண்ணி விட்டேன்னா உங்களுக்கு பாஸ் பேப்பர் என்பது பெருசாக ரிவிஷன் கிளாஸ் என்பது பெருசாக தேவைப்படாது. என்று சொன்னால் நாங்கள் இதே தான் திரும்ப சுருக்கமாக படிக்க போன்றோம். ஆகவே நீங்கள் இதை நல்லா படித்து கொண்டு போனாலே உங்களுக்கு காணும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரிவிஷன் கிளாஸுக்கு வேற விருப்பமாக இருந்தால் வரலாம். ஆனால் இதுதான் அங்கே நடக்கும். அப்போ நீங்கள் உங்களோட ரெக்கார்டிங்ஸுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை சமாளிக்கலாம். எல்லாருடைய முக்கிய நோக்கமும் 45 மார்க்ஸ் எடுக்கணும், எடுத்தா பாஸ் பண்ணணும் என்பதாக தான் இருக்க வேண்டும் என தெரியல. நீங்கள் டிஸ்டிங்ஷன் எடுத்தால் உங்களுக்கு கூட மார்க்ஸ் கிடைக்கும், இல்லாட்டா கூட ப்ரொமோஷனுக்கு சான்ஸ் இருக்கின்றது பற்றி எனக்கு தெரியாது. பணவீக்கம் மற்றும் பண தோற்றப்பாடுகளின் அசைவுகளை பொறுத்து மத்திய வங்கிகளின் கொள்கை வட்டி வீதங்களில் மாற்றங்களை செய்கின்றன. அப்ப எங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே, பணவீக்கம் மற்றது பண வீக்க தோற்றப்பாடுகளின் அசைவுகளை பொறுத்து தானே கொள்கை வட்டி வீதங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்ப அது முதல் துவக்கமே இதுதான் நடந்து கொண்டிருந்தது நாணய கொள்கையில. பண நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி பண நிரம்பலால தானே பணவீக்கம் ஏற்படுது. அப்ப பண நிரம்பல் கூடிச்சுதுன்னா பணவீக்கம் ஏற்பட சான்ஸ் இருக்கு. பண நிரம்பல் குறைஞ்சதுன்னா பணவீக்கம் குறைய சான்ஸ் இருக்கு. அப்ப இதன் காரணமாக கொள்கை வட்டி வீதங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தித்தான் அந்த பணவீக்கத்தை பண நிரம்பல்ல கட்டுப்படுத்துவது என்பது முக்கிய நோக்கம் மத்திய வங்கியில. அதே சமயம் இன்னொன்று நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால், இது எந்த கட்டத்திலே நிரந்தரமாக இருக்காது. ஒரு கொள்கை வட்டி வீதம் எந்த கட்டத்திலே நிரந்தரமாக இருக்காது. ஏனென்றா நாணய கொள்கையை பண நிரம்பல இல்லாட்ட பணவீக்கத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும். உதாரணமாக வளர்ச்சியடைந்த நாடுகளை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ள அந்த டீவியேஷனை வச்சு கொண்டிருக்கலாம். ஏன்னா அவர்கள் பல காலம் கஷ்டப்பட்டு அந்த நிலையை கொண்டு வந்தவர்கள். இலங்கை மாதிரி நாடுகள்ல ரேஞ்சிங் பிளக்சுவேஷன் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா, அடிக்கடி இந்த கொள்கை வட்டி வீதங்களை கூட்டி குறைச்சு கொண்டிருந்தா தான் அது ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரும். அப்ப ஆரம்பத்துல நாணய கொள்கை என்பது பண நிரம்பலினோடு கட்டுப்படுத்துவதாக இருந்து, இப்பொழுது நான் சொன்னேன் மாடர்ன் பாலிசி தியரி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது. அப்ப பணவீக்கத்தை அவர்கள் முதலே டார்கெட்டை சொல்லுவார்கள். எங்கட ரேஞ்ச் 4 வீதத்திலிருந்து 5 வீதத்துக்குள்ள வச்சிருப்பதுதான் எங்கட நோக்கம் அடுத்த வருஷத்துக்கு சொல்லுவார்கள். அப்ப நாங்கள் போன கிளாஸ்ல ஏதோ படிச்சிருந்தோம், குறுகிய கால பணவீக்க டார்கெட்ஸ், அதாவது நீண்ட கால டார்கெட்ஸ் இல்லாம 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குரிய டார்கெட்ஸ்களை சொல்லுவது. 1 வருஷ டார்கெட்டை சொல்லி போட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வதுதான் இப்பத்தே முறை. அப்ப பணவீக்கம் கூடுதுன்னு சொன்னா அங்கே பண நிரம்பல் கூடிட்டு அர்த்தம். பணவீக்கம் குறையுதுண்டா அங்க பண நிரம்பல் கூடிட்டு பணவீக்கம் குறையுதுண்டா பண நிரம்பல் குறைஞ்சிட்டு அர்த்தம். அப்ப பண நிரம்பல் குறையும் போது பண நிரம்பலை கூட்டுவதற்கான கொள்கை வட்டி வீதத்தையும், பணவீக்கம் கூடும் பொழுது பண நிரம்பல் கூடினபடியால் அதை குறைப்பதற்கான வட்டி வீதங்களையும் அமுல்படுத்துவதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அப்ப குறிப்பாக மத்திய வங்கிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் நோக்குடன் தற்போதைய மற்றும் எதிர்கால பணவீக்க அனுகூலங்களுக்கு பதிலுறுத்தும் விதத்தில் குறைந்த வட்டி வீத சுழற்சி வட்டம் ஒன்றுக்கு தூண்டுதல் அளிக்கும் வழிமுறைகளை மேற்கொள்ளுகின்றன. பாருங்க, குறிப்பாக மத்திய வங்கிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் நோக்குடன் தற்போதைய மற்றும் எதிர்கால பணவீக்க அனுகூலங்களுக்கு பதிலுறுத்தும் விதத்தில் குறைந்த வட்டி வீத சுழற்சி வட்டம் ஒன்றுக்கு தூண்டுதல் அளிக்கும் வழிமுறைகளை மேற்கொள்கின்றன. அப்ப அது எங்களுக்கு புதினம் அல்ல, நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்ப ஆவண்ணா என்னென்று சொன்னால் அதே பாட்டுக்குள்ள இலங்கை மத்திய வங்கி தொடர்ச்சியான தாழ்ந்த பணவீக்கம் இல்லாட்டா நன்கு நிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்ப்புகள், அதே போன்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அபிவிருத்திகளின் காரணமாக ஏற்படும் குறைந்த பொருளாதார வளர்ச்சி என்பவற்றினை கருத்தில் கொண்டு நாணய கொள்கையினை தளர்த்துவதற்காக பல வழிமுறைகளை மேற்கொண்டது. அப்ப அதுகளெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நிதி சட்ட ஒதுக்கத்து வீதத்தினை 2.5 வீத புள்ளியினால் குறைத்தமையின் மூலம் இலங்கை மத்திய வங்கியின் கணிசமான அளவு ரூபாய் திரவத்தன்மையினை உள்நாட்டு சந்தைக்குள் பூத்தியது. அது 2019 2022 ஆரம்ப கால 20ஆம் ஆண்டு கால பகுதியில அது நிதி சட்ட ஒதுக்கீடு வீதமே 2 வீதமா மாறிச்சு. அப்ப இலங்கை மத்திய வங்கி 2019 கொள்கை வட்டி வீதங்களை 100 அடிப்படை புள்ளிகளினால் குறைத்தது. அதெல்லாம் போய் நல்லா 4.5 வீதத்துக்கும் 5.5 வீதத்துக்கும் குறைந்ததாக இருந்தது. அது கடைசியாக இந்த ஆகஸ்ட் மாதம் 50 பேசிஸ் புள்ளிகளால் அதிகரிக்கப்பட்டு
இப்பொழுது 5% 6% இருக்கணும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் இந்த சரியான ஃபிகர்ஸ் நான் சொல்வது பிள்ளைன்னா எனக்கு சொல்லுங்க. அதே சமயம் SRR வந்து 2% இப்ப 4% போய்விட்டது இந்த செப்டம்பரில் இருந்து. அதாவது இந்த பாலிசி ரேட்டுகள் எல்லாம் யூ டர்ன் எடுக்க துவங்கிவிட்டன இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் இருந்து. அப்ப வட்டி வீதங்களில் செய்யப்பட்ட குறைப்பு சந்தை வட்டி வீதங்களுக்கு, குறிப்பாக நிதி நிறுவனங்களின் சில்லறை வட்டி வீதங்களுக்கு ஊடுகடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப இப்படியா குறைப்பதன் முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, வங்கிகள் வந்து தங்களுடைய வைப்பு வீதங்களை குறைப்பதும் தங்களுடைய கடன் வீதங்களை குறைப்பதும் தான் உண்மையான காரணமாக இருக்கும். இருப்பினும் கூட கடன் வழங்கல் வீதங்களில் இடம்பெறுகின்ற சீராக்கல், காணப்படும் தாமதமும் மெதுவான தன்மையும் நிதியியல் நிறுவனங்கள் வட்டி வீதங்களை குறைப்பதில் கடுமையான தன்மை ஒன்று காணப்படுவதனை எடுத்து காட்டுகிறது. அப்ப உண்மை என்னன்னு சொன்னா, மத்திய வங்கி இப்ப இன்றைக்கு அறிவிக்குது வட்டி வீதங்கள் 1% குறையுது என்று சொன்னா, அதை வந்து வணிக வங்கிகளோ அதன் சார்ந்த வேறு நிதி நிறுவனங்களோ தங்கள வட்டி வீதத்தை குறைப்பதற்கு கிட்டத்தட்ட 2-3 மாதம் சரி. அதுக்கு அவர்கள் 1000 காரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் நன்கா காசை உழைச்சு கொண்டு போயிடுவார்கள். அப்ப உண்மையின்படி இலங்கை மாதிரியான நாட்டுல வந்து இந்த வட்டி வீதங்கள் குறைவடைவதும் கூட்டும் பொழுது உடனடியாக கூட்டப்படாமல் இருப்பதும் தான் இந்த பொருளாதார மந்தத்தன்மைக்கும் பொருளாதார வளர்ச்சியின்மைக்கும் ஒரு காரணமாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப கொள்கை வட்டி வீதங்களில் செய்யப்பட்ட குறைப்பு மற்றும் தாழ்ந்த வட்டி வீத சுழற்சி வட்டத்திற்கு தூண்டில் அளிக்கும் திரவத்தன்மை உள்ளீடுகள் என்பவற்றுடன் இசைந்து செல்லும் விதத்தில் 2019 ஏப்ரலில் வைப்புகள் மீதான வட்டி வீதங்கள் குறைக்குமாறு உரிமை பெற்ற வங்கிகளையும் வங்கியில்லா நிதியியல் நிறுவனங்களையும் இலங்கை மத்திய வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. நிதியியல் துறையினூடாக நாணய கொள்கை வட்டி வீதங்கள் செய்யப்பட்ட குறைப்பு மற்றும் தாழ்ந்த வட்டி வீத சுழற்சி வட்டத்திற்கு தூண்டுதல் அளிக்கும் திரவத்தன்மை உள்ளீடுகள் என்பவற்றுடன் இசைந்து செல்லும் விதத்தில் 2019 ஏப்ரலில் வைப்புகள் மீதான வட்டி வீதங்களை குறைக்குமாறு உரிமை பெற்ற வங்கிகளையும் வங்கியில்லா நிதியியல் நிறுவனங்களையும் இலங்கை மத்திய வங்கி கேட்டுக்கொண்டது. நிதியியல் துறையினூடாக நாணய கொள்கை ஊடுகடத்தலை விரிவுபடுத்துவதற்காகவும் பொருளாதாரத்திற்குள் கொடுகடன் பாய்ச்சலை அதிகரிப்பதற்காகவும் இவ்வழிமுறைகள் எடுக்கப்பட்டன. இதற்கு பதிலிறுத்தும் விதத்தில் வைப்பு வீதங்கள் கீழ் நோக்கிய சீராக்கங்களை எடுத்து காட்டியது. அப்ப இதுல ஒரு புதினமும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே அந்த சாப்டர் 7 படிக்கும் பொழுது படிச்ச விடயங்கள் தான். அப்ப உங்களோட முக்கிய நோக்கம் இதை நீங்க அப்ளை பண்ணுவது. அப்ப எனினும் வட்டி வீதங்கள் கீழ் நோக்கி குறைப்பதற்கும் சந்தை திரவத்தன்மையை அதிகரிப்பதற்கும் வழிமுறைகள் எடுக்கப்பட்ட போதும் கடன் வழங்கல் சாதனங்கள் மீது உயர்ந்த வட்டி வீதங்கள் விதிக்கப்படுவதனை இலங்கை மத்திய வங்கி அவதானித்து நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம் மற்ற பணவீக்க எதிர்பார்ப்புகளின் பின்னணியில் இலங்கையின் உண்மை வட்டி வீதங்கள் உயர்வாகவே காணப்பட்டன. அப்ப இதைதான் நான் சொன்ன கதை என்னன்னு சொன்னா, மத்திய வங்கி குறைக்க சொல்லிக்க குறைக்கிறேன். அப்ப அது வந்து பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னன்னா, நாங்கள் மத்திய வங்கி குறைச்சோன்னு இவர்களும் குறைச்சாதான் கடன் வீதங்கள் குறைவடைந்து முயற்சியாளர்கள், தொழில் முயற்சியாளர்கள் கடனை வாங்கி கொள்ளுவினோம். அப்ப வட்டி வீதங்கள் அந்த அளவுக்கு குறையாமல் மந்தமாக குறைவடையும் பொழுது அந்த கடன் வழங்குபவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். சந்தை கடன் வழங்கல் வீதங்களில் விரைவான குறைப்பினை தூண்டுவதற்காகவும் கொள்கை வழிமுறை சந்தை கடன் வழங்கல் வீதங்களுக்குள் உருகடத்தப்படும் வினைத்திறனை அதிகரிப்பதற்காகவும் இலங்கை மத்திய வங்கி கடன் வழங்கல் வீதங்களின் மீது உச்ச எல்லையினை விதித்த வேளையில் 2019 உரிமை பெற்ற வங்கிகளின் வைப்பு வீதங்களின் மீதான உச்ச எல்லையின் புறக்கீடு செய்தது. அப்ப உண்மையின்படி ஏன் இப்படி கடன் வழங்கல் மீதான உச்ச எல்லை விதிக்கப்படுது என்று சொன்னால், இந்த வங்கிகள் தங்களுடைய வேலைகளை ஒழுங்கா செய்யாத பட்சத்துல இப்படியான சிக்கல்கள் வந்து மத்திய வங்கி இப்படியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ரைட். அப்ப
எட்டாவது கேள்வியின் இரண்டாவது விஷயம் என்னென்று சொன்னால், நிதியியல் நிறுவனங்களுக்கான தீர்த்தல் மற்றும் அமலாக்கல் கட்டமைப்பை ரிசல்யூஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கை பலப்படுத்துவது எப்படி என்று கேட்கப்படுகின்றது. அப்ப பாருங்க, தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் கட்டமைப்பு, அதாவது ரெசல்யூஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் என்பது வங்கி ஒன்று நிதியியல் நிறுவனம் ஒன்று முறிவடைகின்ற அல்லது தீர்மான கட்டமைப்பினை அடைவதனை தடுக்கின்ற நோக்குடன் கூடிய நிதியியல் நிறுவனங்களின் ஒட்டுமொத்த ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் மேற்பார்வை அமைப்பொன்றின் ஒரு பகுதியாகும். அப்ப என்ன, லிக்விடேஷன் ஆகிறது இல்லாட்ட சொன்னால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு வீழ்ச்சி, ஒரு நிறுவனத்தின் வீழ்ச்சியை தடுப்பதற்கு செய்கின்ற முறைகளைத்தான் இது சொல்லுகின்றது. இது மூலதனம், திரவத்தன்மை, சொத்துத்தரம் அல்லது நிறுவனம் ஒன்றின் ஏனைய துறைகளுடன் தொடர்பான சரி செய்யும் நடவடிக்கைகளை தூண்டுவது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எந்தெந்த ஏரியாஸுக்குள்ள இது கவர் பண்ணப்படுகின்றது என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மூலதனம், திரவத்தன்மை, சொத்துத்தரம். சொத்துத்தரம் என்ன? குவாலிட்டி ஆஃப் த அசெட்ஸ். குவாலிட்டி ஆஃப் த அசெட்ஸ் என்ன? பேட் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கின்ற சொத்துக்கள் அந்த தரம் வாய்ந்ததாக இருக்காது. அதைத்தான் நாங்கள் சொத்து தரம் என்பது. நல்ல கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கிற கடன்களை தான் சொத்து தரம் என்று நாங்கள் இதில் சொல்லுகின்றோம். மீட்பு நடவடிக்கைகள் பயணிக்காது போதுமாயின் அது ஒழுங்கான முறையில் வெளியேறுவதனை உறுதிப்படுத்தும் விதத்தில் அதிகளவான சந்தையிடுகள் இல்லாமலும் அரசாங்கத்திடம் இருந்தான மூலதன உதவிகள் இல்லாமலும் இறுதியில் நடைமுறைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அப்ப முறிவடைந்த நிதியியல் நிறுவனங்களை கையாளுவதற்கான அனைத்து உள்ளடக்கிய காத்திரமான அதிகாரங்கள், தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவையெல்லாம் இந்த கம்பீட்டன்ஸ் அத்தாரிட்டி என்று சொல்லுவோம் நாங்கள். கம்பீட்டன்ஸ் அத்தாரிட்டி இல்லாட்டா அப்படியான ஆட்களுக்கு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முறிவடைந்த நிறுவனங்கள் தொடர்பான விடயங்களை கையாளுவதற்கு. இக்கட்டமைப்பும் தொடர்பான சட்டவாக்கங்களும் நிறுவனங்களின் தாக்குப்பிடிக்கும் தன்மை மற்றும் தீர்வு காணும் திறமை இரண்டையும் நெருக்கடியில் இருந்து மீடும் தன்மையினை அதிகரிக்கின்றன. அப்ப இப்படியான அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டிஸ் எடுக்கிற சரியான முடிவுகளால, விரைவான முடிவுகளால இப்படியான பிரச்சனைகள்ல இருந்து இந்த நிறுவனங்கள் மீளக்கூடியதாக இருக்கும். இல்லாட்ட இந்த கட்டமைப்பில் இருந்து, இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து இவர்களால மீள முடியுமாக இருக்கும். அப்ப நிறுவனம் ஒன்று முறிவடையும் சந்தர்ப்பத்தில் அத்தகைய முறிவுடன் இணைந்து காணப்படும் தாக்கமானது காத்திரமானதும் வலுவானதுமான தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் கட்டமைப்பின் மூலமாக குறைக்கப்படும். அடுத்தது ஈனாவை நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால், அதாவது அடுத்த செக்ஷன் ஒரு பாயிண்ட், அடுத்த பாயிண்டை நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால், தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தலை மேற்கொள்கின்ற நிறுவனங்கள் வளமையாக தீர்மான திட்டங்களை தயாரித்தல், நிறுவனம் ஒன்றுடன் தீர்வு காணக்கூடிய தன்மையினை மதிப்பீடு செய்தல், தீர்வு தொடர்பான வழிமுறைகளை நடைமுறைக்கிடும் பொழுது காணப்படக்கூடிய தீர்மானங்களை எடுத்தல், நிறுவனம் ஒன்று முறிவடைகின்றதா அல்லது முறிவடைவது போல் காணப்படுகின்றதா என்பதை தீர்மானித்தல் மற்றும் தீர்மான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தல் ஆகிய கடமைகளை இட்டு செல்லுகின்றது, இலக்கிட்டு செல்லுகின்றது. அப்ப அதுல முக்கியமா சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்தது, இலங்கை மத்திய வங்கி தீர்மானம் மற்றும் நிறைவேற்று கட்டமைப்பொன்றை அண்மையில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இதற்கமைய தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் திணைக்களம் ஒன்று இருக்கின்றது. டிசிஷன் மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லலாம். தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் திணைக்களத்தின் முக்கிய குறிக்கோள்களாக இடர்பாட்டில் உள்ள நிதியியல் நிறுவனங்களை கலைத்துவிடல், தடை செய்யப்பட்ட திட்டங்கள் மற்றும் அதிகாரமளிக்கப்படாத வைப்புகளை ஏற்கின்ற நிறுவனங்கள் உட்பட வங்கி தொழில் சட்டம் மற்றும் நிதி தொழில் சட்டம் என்பவற்றின் தொடர்பான ஒழுங்கு விதிகளின் ஏற்பாடுகளுக்கு மாறாக
நடந்து கொண்ட நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு எதிராக சிறப்பு விசாரணைகளை நடத்துதல் என்பன காணப்படுகின்றன. தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் திணைக்களம் வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளின் தீர்மானம் தொடர்பான தொழிற்பாடுகளை மேற்கொள்வதுடன் அதிகாரம் அளிக்கப்படாத நிதி வியாபாரம் மற்றும் தடை செய்யப்பட்ட திட்டங்கள் தொடர்பான நிறைவேற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் இலங்கை வைப்பு காப்புறுதி மற்றும் திரவுத்தன்மை ஆதரவு திட்டம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அப்ப இதை நாங்கள் திருப்பி கதைச்ச விஷயம் என்றபடியா நான் இதை பற்றி தொடர்ந்து உங்களோட கதைக்க விரும்பல. ஆனால் இது ஒரு உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட், முக்கியமான இந்த கேள்வி. இது செகண்ட் கேள்வி, 8ஆவதுல செகண்ட் கேள்வி. அவை இதில் உங்களுக்கு இந்த தமிழ் விளங்கி இருக்காட்டாலும் அதை விளங்கி சுருக்கமா உங்களோட தமிழ்ல நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான பிரச்சனைகள் ஒரு நிறுவனத்துக்கு, இப்படியான வைப்பு நிறுவனங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், மேற்கொள்ளுகின்றன, அதுக்கு சொல்யூஷன் என்ன என்றதையும் இதுல சொல்லியிருக்கு. ரீஸ்ட்ரக்சரிங்கை பற்றி சொல்லி இருக்கின்றது. அடுத்தது டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸை பற்றி சொல்லி இருக்கின்றது. அப்ப எந்த ஒரு நிதி நிறுவனமும் இல்லாட்டா எந்த ஒரு வங்கியும் ஏதோ ஒரு வகையில சிக்கலுக்குள்ள மாட்டுப்படுதுன்னு சொன்னா நீங்க நினைவு வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், 2 முறையில ஈஸியா இதை சால்வ் பண்ண, ஈஸியாண்டில மெயினா 2 முறையில தீர்க்கலாம். ஒன்று ரீஸ்ட்ரக்சரிங், 2வது டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ். அடுத்தது 3வது மூலதன மற்றும் ஒதுக்கு தேவைப்பாடுகளை வர்த்தக வங்கிகள் மீது விதித்தல். அப்ப மூலதன தேவைப்பாடுகள் என்பது வங்கிகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நியமப்படுத்தப்பட்ட ஒழுங்கு விதிகளாகும். மற்றும் ஏனைய வைப்பு நிறுவனங்களும் அது எவ்வளவு மூலதனம் வைத்திருக்கப்பட வேண்டும் என்பது பற்றி மறுதலையாக குறிப்பிடுவதாயின் அவர்களது சொத்துக்களில் குறிப்பிட்ட மட்டம் பற்றி நிர்ணயிக்கப்படுகின்றது. வங்கியின் உடைமைகள் தவணை தவறும் இடர்நேர்வுகளை அதிகரிக்கின்ற முதலீடுகளினால் ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது. அப்ப அப்படிப்பட்ட சரியான முறையில இன்ஸ்டால்மெண்ட்ஸை கட்டாத கடன்கள்ல நிறைய இருக்குமாக இருந்தால் அந்த வங்கியோ அந்த நிதி நிறுவனமோ பிரச்சனைக்கு உட்படும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான மூலதன தேவைப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் வங்கிகள் தொழிற்பாட்டு இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் போதுமான மூலதனத்தினை கொண்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்துகின்ற வேளையில் மீளப்பெருக்கைகளை இன்னமும் கௌரவிப்பதுடன் அதன் மூலம் தாங்கியிருப்பாகவும் பணியாற்றுகிறது. மூலதன நியமங்கள் சர்வதேச மிகச்சிறந்த நடைமுறைகளின் அடிப்படையில் ஒழுங்குமுறைப்படுத்தல் முகவர்கள் நியமங்களினால் ஏற்படுத்தப்படுகின்றன. அப்ப இதுல நாங்கள் முக்கியமாக ஒன்றை கவனிச்சு கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னா, கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ ஒன்று நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மாணவர்களே? ஏதாவது கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மூலதன தேவைப்பாடு வீதம். ராம்குமாரோ திவாகரனோ? சரி, நீங்களும் இதுல ஆன்லைன்ல இல்ல போல இருக்கின்றது. ரைட். அப்ப கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ என்பது ஒரு கால்குலேஷனின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு விடயம். அந்த விடயத்தினூடாக ஒரு வங்கியை பொறுத்த மட்டும் போதிய அளவான கேபிட்டல் இருக்கின்றதா, இப்படியான முறிவடையும் சந்தர்ப்பங்கள் இல்லாட்டா ஏதாவது வரும் பொழுது போதிய அளவான கேபிட்டல் அடிக்குவசி இருக்கின்றதா என்பதை பார்த்து கொள்ளும் ஒரு விடயமாக இருக்கின்றது. இது சர்வதேச ரீதியில பால் கமிட்டி என்ற அடிப்படையில் அவர்கள்ட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இப்ப 2-3 வருஷங்கள் 4-5 வருஷத்துக்கு முதலே
அமுல்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட வீதங்கள் இன்னும் இலங்கையில கொஞ்சம் பிஞ்சி தான் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் இந்த அடிக்கடி ஷேர் மார்க்கெட்டுகள்ல பார்த்திருந்தீங்களேன்னா இந்த பேங்குகள் திடீரென்று தொகுதி கடன் வளங்கள் டிபென்ச்சர் இஷ்யூவுக்கு போயிருவினம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்கள் ஷேர் இஷ்யூவுக்கு போவினம், ரைட் இஷ்யூவுக்கு. அதில் முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் இந்த கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோவை பூர்த்தி செய்யும் நோக்கோட தான் அப்படியான தங்களோட மூலதனத்தை அதிகரித்து கொண்டிருப்பினோம். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா கோ கேபிட்டல் ரேஷியோ அதிகரிப்பதற்காக அவர்கள் பங்குகளை விநியோகித்து கொண்டிருப்பார்கள் புதிதாக. சப்ளிமெண்டரி கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ Tier 2 ரேஷியோ என்று சொல்லப்படுகின்ற அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் தொகுதி கடன்களை வழங்குவார்கள். தொகுதி கடன்களை வழங்கி அதன் மூலமாக அந்த தேவையை பூர்த்தி செய்வார்கள். அடுத்தது எல்லா நேரங்களிலும் போதுமான மூலதனம் கிடைக்கத்தக்கதாக உள்ளதென என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கி இலங்கையில் உள்ள வங்கிகள் போதுமான மூலதன போதுமை வீதத்தினை பெற வேண்டும் என தேவைப்படுத்தப்படுகின்றது. தேவைப்பாடுகளின்படி உள்நாட்டு முறையியல் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளும் முறையியல் சாராத உள்நாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளையும் 1/1/2019 இருந்து நடைமுறைப்படுத்தும் விதத்தில் முறையே 14 வீதத்தினையும் 12 வீதத்தினை கொண்ட மூலதன போதுமை வீதத்தினை பேண வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டன. அப்ப பாருங்கோ, கோ கேபிட்டல் ரேஷியோ 12.5 சப்ளிமெண்டரி Tier 2 கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ 14 வீதமாகவும் இருக்கணும் என்று 2019 இருந்து அது அமுல்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் இலங்கை மத்திய வங்கி வலுவானதும் இயக்கவாற்றல் மிக்கதுமான வங்கி தொழில் துறையினை உறுதிப்படுத்தும் பொருட்டு புதிய வங்கிகளுக்கும் ஏற்கனவே உள்ள வங்கிகளுக்கும் குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடுகளை நிர்ணயித்திருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி வங்கிகளின் தாக்குப்பிடிக்கும் தன்மையினை வலுப்படுத்துவதற்காக குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடுகளை, அதாவது பால் 3 ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம், அதன் அடிப்படையில் அதிகரித்திருக்கின்றது. இது வங்கி தொழில் துறையின் திரட்சிப்படுத்தலுக்கு வழிவகுத்திருக்கின்றது. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடுகள் 20 பில்லியனுக்கு அதிகரிக்கப்பட்ட வேளையில் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளுக்கான மூலதன தேவைப்பாடு ரூபாய் 7.5 மில்லியனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த 2 வீதத்திலையும் இந்த கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ Tier 2 என்பது உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒதுக்க தேவைப்பாடுகள் என்பது சடுதியான மீள்பருகைகள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் வங்கிகள் பொறுப்புகளை பூர்த்தி செய்வதனை இயலச் செய்வதனை உறுதிப்படுத்துவதற்காக வங்கிகள் ஒதுக்குகளாக வைத்திருக்கும் நிதியத்தின் தொகையாகும். ஒதுக்கு தேவைப்பாடுகளை இலங்கை மத்திய வங்கி பொருளாதாரத்தில் பண நிரம்பலை அதிகரிப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு வட்டி வீதங்களின் மீது செல்வாக்கு செலுத்துவதற்குமான ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றது. அப்ப ஒதுக்கு தேவைப்பாடுகளின் கீழான நிதியங்கள் மத்திய வங்கியுடனான வர்த்தக வங்கிகளின் நடைமுறை கணக்குகளில் தீர்ப்பனவு கணக்குகளில் வைத்திருக்கப்படுகின்றன. அப்போ ஒதுக்கு தேவைப்பாடுகளும் அந்த ஒதுக்கங்களை பற்றியும் நாங்கள் இதுல சொல்லுகின்றோம். அடுத்தது இலங்கையை பொறுத்தவரையில் வர்த்தக வங்கிகள் ஒதுக்குகளை மத்திய வங்கியுடன் பேணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. இலங்கையை பொறுத்த வரையில் வர்த்தக வங்கிகள் ஒதுக்குகளை மத்திய வங்கியுடன் பேணுமாறு கொள்ளப்படுகின்றன. அது எங்களுக்கு ஒரு புது விஷயம் அல்ல, நாங்கள் அதுல விளங்கி கொண்ட விடயம்தான், படிச்ச விடயம்தான். தற்பொழுது ரூபா நியதிகளில் குறித்துரைக்கப்பட்ட வர்த்தக வங்கிகளின் கேள்வி, தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள் 5% கொண்ட நிதிய ஒதுக்கத்துக்கு வீதத்துக்குள்ளப்பட்டவையாகும். அப்ப 5% வைக்க சொல்லி 2019 சொல்லப்பட்டு உள்ளது.
வர்த்தக வங்கிகள் எல்லா நேரங்களிலும் 100% நிதி ஒதுக்கு வீதத்தினை பேண வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுவதில்லை. அப்ப உங்களுக்கு தெரியும், வர்த்தக வங்கியில எந்த கட்டத்திலையும் 100% ஒதுக்கி வை என்று கேள்விப்படுவதில்லை. அவற்றின் ஒதுக்கு தேவைப்பாட்டினை குறித்த நாளில் 90%க்கும் குறைவதற்கும் அனுமதிக்கப்படுகின்றன. எனினும் ஒதுக்கு பேணப்படுகின்ற 2 வார கால பகுதியில் பேணப்பட்ட ஒதுக்கின் சராசரி தொகை 100% அல்லது அதற்கும் கூடுதலாக இருத்தல் வேண்டும். ஒதுக்கு பேணப்படும் காலத்தில் இறுதியில் 100% நிதி ஒதுக்கு தேவைப்பாட்டினை பேண தவறும் ஏதேனும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் தண்டமாக வட்டியை செலுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்தது 4வது பாட்டை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மத்திய வங்கியினால் டொவிஸ் மற்றும் கவுகிஸ் ஆகிய நாணய கொள்கை அணுகுமுறைகளை பற்றி பின்பற்றுதலை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லி உள்ளது. அப்ப உங்களுக்கு தெரியும், இறுக்கமாக்கப்பட்டவை மற்றதும் தளர்த்தப்பட்டவை என்பது 2 வெவ்வேறு விதமான சொற்பதங்கள் ஆகும். இவை மத்திய வங்கியின் கொள்கை அணுகுமுறையினை விவரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக மத்திய வங்கியின் முகாமைத்துவ சபை உறுப்பினர்கள் எக்கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதுடன் ஒவ்வொரு உறுப்பினரும் இறுக்கமான அல்லது தளர்த்தப்பட்ட கொள்கையாக இருத்தல் வேண்டும் என்பது பற்றி பல்வேறுபட்ட நிலையினை கொண்டிருக்கின்ற வேளையில் சிலர் நடுநிலையாளர்களாக அல்லது மீதமான நன்மையினை கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். அப்ப இறுக்கமாக்கப்பட்ட நாணய கொள்கை பணவீக்கத்திற்கு எதிராக போரிடுவதனை இலக்காக கொண்டதாகும். இறுக்கமான தன்மை காணப்படும் போது மத்திய வங்கி பணவீக்கத்தினை ஒழித்து விடுவதற்கு சாத்தியமான அனைத்தையும் பயன்படுத்தும். இது மந்தமான அழுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தக்கூடிய பெரும் அச்சுறுத்தல் ஒன்றினை உருவாக்கும். அப்ப நாங்க இறுக்கமான ஒரு தன்மை இருக்கிறதுக்கு மத்திய வங்கி பணவீக்க ஒழித்து விடுவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அது மந்தமான ஒரு அழுத்தம் ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு உருவாக்கும். அப்ப இறுக்கமான அணுகுமுறையின் கீழ் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை. இறுக்கமான அணுகுமுறையின் கீழ் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை. வட்டி வீதங்கள் அதிகரிப்பது உட்பட பணவீக்கத்தினை ஒழிப்பதற்கு அனைத்து வழிமுறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப வட்டி வீதங்களை அதிகரிப்பது உட்பட பணவீக்கத்தினை ஒழிப்பதற்கு அனைத்து வழிமுறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு உதாரணமாக ஐரோப்பிய மத்திய வங்கியைச் சேர்ந்த ஜீன் க்ளூட் ரிச்சர்டின் படி பணவீக்கத்துக்கு எதிரான பல ஆண்டுகளாக பின்பற்றப்படுகின்ற நாணய கொள்கை பணவீக்கத்துக்கு முன்னுரிமை அளிக்கின்றது என குறிப்பிடுகின்றார். அப்ப அதுல நாங்கள் கவனமா இருக்கணும். எப்ப நாங்கள் பணவீக்கத்துக்கு எதிராக ஒரு கொள்கையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கணுமோ அதுவே பணவீக்கத்துக்கு முன்னுரிமை அளிக்கின்ற கொள்கையாக கருதப்படும். தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டதாகும். தளர்த்தப்பட்ட அணுகுமுறை காணப்படும் பொழுது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு சாத்தியமான அனைத்து முறைகளையும் மத்திய வங்கி பயன்படுத்தப்படும் என்பதால் பணவீக்கம் முக்கிய கர்சனைக்குரிய விடயமாக இருக்காது. அப்ப தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு நடக்கும் பொழுது அந்த நேரத்துல பணவீக்கம் முக்கிய கர்சனைக்குரிய விடயமாக இருக்காது. ஏன்னா பணவீக்கம் அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு அங்காலதான் பணவீக்கம் ஏற்படும். இப்ப இலங்கையை பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், இப்ப கட்டுப்பாட்டு விலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க விலைகள் கூடிக்கொண்டு போகின்றது. இந்த நேரத்துல அச்சிடப்பட்ட பணங்களும் தொடர்ந்து 12 நம்பருக்குள்ள உட்செலுத்தப்படும் பொழுது பணவீக்கத்துக்குரிய நிலைமை ஏற்படும். அப்ப அச்சிடப்பட்ட பணம் எப்பவுமே கூடிக்கொண்டிருக்குமா? இல்லை. அப்ப அச்சிடப்பட்ட பணத்தை நாங்கள் நிப்பாட்டும் பொழுது இல்லாட்டா அதுக்குரிய பணத்தை நாங்கள் மொப்பண்ணி எடுக்கும் பொழுது அந்த பணவீக்கத்தன்மை குறைவடைய சான்ஸ் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அச்சிடப்பட்ட பணத்தை நாங்கள் மொப்பண்ணி உள்ளுக்கு எடுப்பது என்று சொன்னால் வட்டி வீதங்களை கூட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும்.
தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை வட்டி வீதங்களில் ஏற்படும் வீழ்ச்சியினால் குறைக்கப்படுவதுடன் பொருளாதாரத்தினை உத்வேகப்படுத்துவதற்காக கணியம்சார் தளர்த்தல் போன்ற மரபு வழியற்ற வழிமுறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. தளர்த்தப்பட்ட கொள்கை கூடிய அளவிற்கு தீவிரமில்லாத நிலையினை அல்லது குறித்துரைக்கப்பட்ட பொருளாதார சம்பவங்கள் அல்லது நடவடிக்கை பெற்ற கருத்தினை கொண்டிருக்கும் அண்மைய ஆண்டுகளில் முக்கியமான மத்திய வங்கிகள் பெட், ஐரோப்பிய மத்திய வங்கி, ஐரோப்பிய வங்கி, பேங்க் ஆஃப் ஜப்பான் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையினை பின்பற்றி வருகின்றன. அப்ப அவர்கள் பின்பற்றி கொண்டு வர்றதுக்கு காரணம் முக்கியமாக இந்த கோவிட் பிரச்சனை. ஆனா இது நாங்கள் 2019 செப்டம்பருக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றபடியா உலகளாக ரீதியாக ஏற்பட்ட ஒரு மந்த நிலை காரணமாக இருக்கலாம் இந்த தளர்த்தப்பட்ட கொள்கைக்கு. உங்களுக்கு தெரியும் உலகளாவிய ரீதியாக இந்த மந்த நிலை ஒன்று ஏற்பட்டு அதன் மூலமாக உலகளாவிய ரீதியாக நிறைய நாடுகள் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை பயன்படுத்தின என்பது எங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவை இதோடு நாங்கள் 2019 செப்டம்பருக்குரிய பேப்பரை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இது கிட்டத்தட்ட 3வது நாளாக நாங்கள் இதை நிறைவு செய்கின்றோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 2019 மார்ச். நம்ம 2019 மார்ச்சை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்ப 2019 மார்ச் மாதத்துக்கான கேள்விகளை நாங்கள் பார்த்து அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் எங்களுக்கு சரியான முறையில காரணத்தோட எனக்கு ஒருக்கா சொல்லணும். இந்த ஆன்லைனில் நிற்பவர்கள் அப்ப முதலாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். அவங்க பாருங்க, இந்த மல்டிபிள் கொஸ்டின் முதலாவது செக்ஷன்ல இருப்பதற்கு என்ன மாதிரியான ஆன்சரை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்று பார்ப்போம். அப்ப பாருங்க, வேறுபட்ட நாணய அதிகார ஏற்பாடுகள் மானிட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தொடர்பான சரியான கூற்றை செய்க. வேறுபட்ட நாணய அதிகார ஏற்பாடுகள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க.
அப்ப அதுல முதலாவது என்னன்னு சொன்னா பணச்சபை. பணச்சபை என்பது ஒரு வெளிநாட்டு நாணயத்துடன் ஒரு நிலையான பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட ஒரு நாணய அதிகார சபையாகும். அவ பாருங்க, பணச்சபை என்பது ஒரு வெளிநாட்டு நாணயத்துடன் ஒரு நிலையான பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட ஒரு நாணய அதிகார சபையாகும். அடுத்தது நாணய அதிகார சபை, மானிட்டரி அத்தாரிட்டி. அப்ப அது என்ன சொல்லுது என்று சொன்னா, ஒரு நாணய அதிகார சபை என்பது பணவீக்கம் அல்லது வட்டி வீதங்களை கட்டுப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு ஒரு தரப்பட்ட நாணயத்தின் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதுடன் அதன் பரிமாற்று வீதத்தை தீர்மானிக்கும் பிக்சஸ் நிறுவனம் ஆகும். செல்லுபடியான பணம், லீகல் டெண்டர் என்று சொன்னா, செல்லுபடியான பணம் என்பது ஒரு நிதியியல் பொறுப்புகளை கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு ஆனால் பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளுக்கான ஒரு செயல் வகையாக பாவிக்க முடியாத சட்ட அமைப்பினால் செல்லுபடியாகும் என அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடுப்பனவு ஊடகமாகும். அடுத்தது காப்பு ஒதுக்கு வங்கி, ரிசர்வ் பேங்க். ஒரு நாட்டின் ஸ்டேட் அல்லது முறையான நாணய ஒதுக்கத்தின் ஒன்றியத்தின் ஃபார்மல் மானிட்டரி யூனியன் நாணயம், கரன்சி, பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதங்களை முகாமைப்படுத்தவும் செய்யும். ஆனால் வர்த்தக வங்கி தொழில் முறைமையை மேற்பார்வை செய்ய அதிகாரம் கொண்டிராத ஒரு நிறுவனம் காப்பு ஒதுக்கு வங்கியாகும். அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன? நீங்கள் யாராவது சொல்லுங்கோ. சொல்றதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அது ஏன் என்று மற்றதுகள் ஏன் பிழை என்றதை எனக்கு ஒருக்கா சொல்லுங்கோ. திவாரனோ ராம்குமாரோ இருக்கிறீங்கள் தானே? ரைட். இப்ப ஜெயந்தினியும் வந்திருக்கிறா. இதுக்கு நீங்கள் ஆன்சர் இதுல இருக்கின்றது. இப்ப நான் இப்ப இதண்டுட்டேன், ஆன்சருக்கு வந்துட்டேன். ஆனால் இது ஏன் சரி, மற்றதுகள் ஏன் பிழைன்றது எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. அப்ப நீங்கள் பணச்சபை என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பணச்சபை என்பது ஒரு ஆல்டர்னேட்டிவ், நாணய சபைக்குரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆரம்பத்திலே இலங்கையிலையும் பணச்சபை ஒன்று இருந்தது, அதுதான் நாணய சபையா மாறணும் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கும் சில நாடுகள்ல பணச்சபை இருக்கின்றது, சில நேரங்கள்ல இப்பவும் பணச்சபை இருந்தால் நல்ல என்ற கருத்துக்களும் வருகின்றது. ஆனால் பணச்சபை என்பது எங்களுக்கு வடிவா தெரியும், இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்பட்டது சரியான விடயம். ஒரு வெளிநாட்டு நாணயத்துடன் ஒரு நிலையான பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட ஒரு நாணய அதிகார சபை என்பதை நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் பாருங்கோ, இந்த இப்ப இதுல கொஞ்சம் டைம் கன்சூமிங் போனாலும் எங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அதுல என்ன பிள்ளைண்டு. இந்த நாணய அதிகார சபையில உள்ள பிள்ளை என்ன, அது எனக்கு சொல்லுங்க பாப்போம். நாணய அதிகார சபையில் உள்ள பிள்ளை என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். அதன் மூலமா தான் உங்களோட அறிவு வரும், உங்களோட கட்டித்தனமும் தெரியும். அதுக்காக நீங்கள் பிள்ளையா சொல்லிட்டேன்டக்கா பயப்படவும் தேவையில்லை. சொல்லுங்க பாப்போம். நாணய அதிகார சபை, ஒரு நாணய அதிகார சபை என்பது பணவீக்கம் அல்லது வட்டி வீதங்களை கட்டுப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு ஒரு தரப்பட்ட ஒரு நாணயத்தின் கரன்சி, பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதுடன் அதன் பரிமாற்று வீதத்தை தீர்மானிக்கும் நிறுவனமாகும். சொல்லுங்க பாப்போம். இதுல முதலாவது சொன்னது சரி, ஒரு தரப்பட்ட நாணயத்தின் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது மானிட்டரி போர்டின் முக்கிய நோக்கம், அதுதான் நாணய கொள்கை.
பணவீக்கம் அல்லது வட்டி வீதங்களை கட்டுப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு ஒரு தரப்பட்ட நாணயத்தின் பணநிரம்பலை கட்டுப்படுத்துவது அதன் முக்கிய நோக்கம். ஆனால் பரிமாற்று வீதத்தை தீர்மானிக்கும் பிக்சஸ் நிறுவனம் என்பது பிழை. விளங்குதா? அப்ப நாணய அதிகார சபை என்பது நாணய கொள்கையை அமுல்படுத்தும் ஒரு நிறுவனம். அதுல 2வது பாயிண்டா சொன்னது பிழையானதாக இருக்கு. சரி, ஈனாவுக்கு போனாங்க. சாரி சார், பரிமாற்று வீதத்தையும் இப்ப அந்நிய செலாவணியும் தீர்மானிக்கிறது நாணய அதிகார சபைக்குள்ள தானே சார். நம்ம அதை நாங்க இதுல பார்க்க கூடாது. இல்ல, பரிமாற்று வீதத்தை தீர்மானிக்கும் நிறுவனம் அல்ல. இப்ப நாங்கள் நேற்று முந்த நாள் என்ன பார்த்து கொண்டிருந்த, நாங்கள் ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்ல பரிமாற்று வீதத்தை நாங்கள் ஒரு மத்திய வங்கி தீர்மானிக்க கூடாது. ஆர்டிபிஷியலா அதை சுதந்திரமாக இயங்க விடணும் என்று பாருங்க. நேற்று நாங்கள் ஒரு கேள்வியில துவக்கத்துல பார்த்த, நாங்க நேற்று இல்ல போன கிளாஸ்ல. இப்ப மேனேஜ் ஃப்ளோட் சொன்னா கூட அவை தீர்மானிக்கிற இல்ல, ஒரு ரேஞ்ச கொடுப்பினோம், ஒரு ரேஞ்ச கொடுப்பின ஒழிய அவர்கள் தீர்மானிக்கிற இல்லை இதுதான் ரேட். ஆனா இங்க பணச்சபையை பாருங்க, ஒரு நிலையான பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட ஒரு நாணய அதிகார சபையாகும். அது பணச்சபை. இங்க மார்க்கெட்டை ஃப்ரீயா ஃபங்க்ஷன் பண்ண. இப்ப இன்றைக்கு என்ன நடக்கின்றது, பிக்ஸ்டா 202 ரூபாயில நிப்பாட்டி வச்சிருக்கிறது பிள்ளையண்டு தான். இப்ப நானும் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ பேர் கதைக்கணும். இப்ப பாருங்க, இது இந்த கண்ட்ரோல்ல விட்டோன்னு 240 250 ரூபாயில போய் நின்றுது என்றால் எவ்வளவு பெரிய இன்ஃபிளேஷன் வரப்போகுது. இதே நாளாந்த அடிப்படையில விட்டிருந்தா அது ஒவ்வொரு நாளும் 2 ரூபா 3 ரூபா மாதிரி இப்ப போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் குறைஞ்ச மாதிரி கொண்டிருந்து மக்களுக்கு அது தோற்றாது. அந்த பணவீக்கம் இல்லாட்ட அந்த விலையேற்றங்கள் தோற்றாது. சில நேரங்கள்ல அது குறையவும் சான்ஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸோ வேற ஏதோ ஃபாரின் கரன்சி நாட்டுக்குள்ள வந்தோடனே கொஞ்சம் கூடும். ஆனா இந்த கதையின்படியே தானே இவையெல்லாம் நிர்ணயிக்கிற மாதிரி தான் அதுல கதை இருக்கு. அடுத்தது செல்லுபடியான பணம். செல்லுபடியான பணத்தை பற்றி நாங்கள் கதைக்க வலிக்கிடும் பொழுது லீகல் டெண்டர் ஒரு நிதியியல் பொறுப்புகளை கடப்பாடுகளை ஃபைனான்சியல் ஒப்ளிகேஷன்ஸை நிறைவேற்றுவதற்கு ஆனால் பிற்போடப்பட்ட கொடுப்பவர்களுக்கான ஒரு செயல் வகையாக பாவிக்க முடியாத சட்ட முறைமையினால் செல்லுபடியாகும் என்ன அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடுப்பன ஊடகமாகும். இப்ப இதுல என்னத்தை நீங்க பிள்ளை பாக்குறீங்க, பிற்போடப்பட்ட கொடுப்பனங்கிற வழியாக பாவிக்க முடியாது. அது முக்கியம். ஒரு பணத்தின் முக்கிய நோக்கம் என்ன, பிற்போடப்பட்ட கொடுப்பன முறையாக பயன்படுத்தப்பட முடியும் என்றால்தான் அது பணம். அது ஒரு முக்கியமான இயல்பு பணத்தின். ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப காப்பு ஒதுக்கு வங்கி ஒரு நாட்டின் அல்லது முறையான நாணய ஒன்றியத்தின் ஃபார்மல் மானிட்டரி யூனியன் நாணயம் பணநிரம்பல் மற்றும் வட்டி வீதங்களை முகாமைத்துவம் செய்யும். ஆனால் வர்த்தக வங்கி தொழில் முறைமையை மேற்பார்வை செய்ய அதிகாரத்தை கொண்டிராத ஒரு நிறுவனம் காப்பு ஒதுக்கு வங்கியாகும். அப்ப நாணயம் பணநிரம்பல் மற்றும் வட்டி வீதங்களை முகாமைப்படுத்துவதற்குரிய நிறுவனமாக இருப்பதுடன் வங்கி தொழில் முறைமையை மேற்பார்வை செய்ய அதிகாரத்தை கொண்டிருக்கிற நிறுவனம் தான் காப்பொதுக்கு ரிசர்வ் பேங்க். இவங்க அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களை குழப்பலாம். ரிசர்வ் பேங்க் வச்சுக்கொள்ளுங்க. ரிசர்வ் பேங்க்ன்றது என்ன, ஒரு இந்தியன் ரிசர்வ் பேங்க், அது சென்ட்ரல் பேங்க் தானே சொல்லுது. சரியா? அப்ப இப்ப 2வது கேள்விக்கு நாங்கள் போவோம். இதுல நான் பெருசா மினக்கடையில இது உங்களோட கையில தங்கி இருக்கின்றது. இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ஐக்கிய அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அதை இப்ப ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று சொல்கின்றோம்,
ஆகியவற்றின் தற்போதைய ஆளுநருக்கு முன்னரான ஆளுநர் மற்றும் தற்போதைய ஆளுநர் ஆகியோரின் பெயர்களை உள்ளடக்கிய சரியான விடையை தருக. அப்ப இதுல வந்து ஆர்பிஐ ரகுராம் ராஜன் முதல்ல இருந்துட்டார், சக்திகாந்த் தாஸ், ஜெனட் ஜெலன், ஜெரமி பவல் என்பது சரியான ஆன்சர் இல்லை. இப்ப வந்து உண்மையின்படி தற்போதைய ஆளுநருக்கு முன்னரான ஆளுநராக இருந்தது வந்து உர்ஜித் பட்டேல் தான். ரகுராம் ராஜனில உர்ஜித் பட்டேல், அதுக்கு பிறகு சந்திரகாந்த் தாஸ் இப்ப இருக்கின்றார். அதே மாதிரி பெடரல் ரிசர்வ் பேங்குக்கு ஜெனட் எலன் மற்றும் ஜெரம் பவல். அப்ப இதோ ஒண்ட நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்கா நீங்கள் இப்ப போய் பாருங்க. இப்ப வெப்சைட்ல சும்மா தட்டி இந்த டீட்டெயில எடுத்து வச்சு இப்ப உங்களுக்கு கேள்விகளை பார்க்க தெரியுது. இப்ப கடந்த 2 வருடங்கள் 2 முறையாக இருந்த கவர்னர் மேரிட்ட பேர், மற்றது அவையில மிஷன் ஸ்டேட்மெண்ட், விஷன் ஸ்டேட்மெண்ட், மற்றது அவர்கள் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் போன பேப்பர்ல பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாணய கொள்கைக்குள்ள இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டையும் இன்க்ளூட் பண்ணின ஒரு வங்கியாக நியூசிலாந்து மத்திய வங்கியோ நியூசிலாந்து பெடரல் பேங்க நாங்கள் படிச்சனாங்க. அப்படி ஏதாவது யாராவது இதன் இருக்கணுமான்றதையும் பார்த்துடும். ஒரு 5-6 பேங்க், பெடரல் ரிசர்வ் பேங்க், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, யூரோப்பியன் பேங்க், புண்டஸ் பேங்க்ன்றது ஜெர்மனியின் பேங்க், இந்தியன் ரிசர்வ் பேங்க், சிங்கப்பூர் மற்றும் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பானையும் பார்த்து வைங்க. சும்மா எழுதி இப்பவே பார்த்து எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது பெரிய கஷ்டமா இருக்கா. அப்ப அதுக்கு பிறகு நான் மற்றதுகளை நான் சொல்ல விரும்பல. நாங்கள் 3வது கேள்விக்கு போவோம். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், உலகில் மிகவும் பழமை வாய்ந்த மத்திய வங்கி என்று கேட்கல, அதுக்கு வந்து என்ன விட சார் வரும்? அதுக்கு வந்து இப்ப நீங்கள் ஆரம்பத்திலிருந்து படிச்சிருந்தீங்கன்னா என்ன முதலாவது டியூட்டர் பாருங்க. ஸ்வீடிஷ் பேங்க் தான் முதலாக. அது எனக்கு அந்த வாய்க்குள்ள வருது இல்ல அந்த பேர், அது என்ன பேர்? ஸ்பெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க். அதானே சார்? நீங்க முதலாவது இதை பிள்ளையா சொல்றீங்க. அது ஒரு ரிஸ்க் பேங்க், இது ஒரு பேங்க் கொண்டா நான் இதுக்குள்ள இல்ல என்ன டைப் அந்த நோட்ஸ். அது நான் ஃபர்ஸ்ட் டியூட்லயே நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன் அந்த ஹிஸ்டரியில. அதுதான் முதலாவது வங்கி, ஸ்வீடன்ல துவங்கப்பட்ட முதலாவது வங்கி 1616 துவங்கின வங்கி. அந்த வங்கி உண்மையிலே துவங்கின 1668ல தொடங்கின. ஓ, அப்ப அது துவங்கப்பட்டதுன்ற காரணம் வந்து அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்பட்ட ஒரு காரணத்துக்காக. அப்ப அதுக்கு பிறகு 2வதா துவங்கினதுதான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அது வந்து 1680 இல்லாட்டா 17 ஏதோ துவக்கத்துல. அப்ப அது 2 தான் முதலாவது துவங்கப்பட்ட வங்கிகள். அதை வச்சு கொண்டுதான் மிச்ச வங்கிகள் துவங்கின. முக்கிய காரணம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மத்திய வங்கிகள் துவங்கப்பட்ட முக்கிய காரணம் இந்த அரசாங்கத்துக்கு தேவையான காசை கொடுக்க வலிக்கிட்டார். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை அச்சடிக்கிற உரிமையை கொடுத்து அப்படி இப்படி அவையோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தபடியால், மத்திய வங்கியின் பெர்ஃபார்மன்ஸும் நம்பிக்கைத்தன்மையும் நன்றாக இருந்தபடியால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கு கிடைச்சு, மதிப்பு கிடைச்சு. இன்றைக்கு எவ்வளவோ பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸும் செகண்டரி ஆப்ஜெக்டிவ்ஸுமாக நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப இலங்கையை எடுத்துக்கொண்டா இலங்கையில கிட்டத்தட்ட 25 விதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப என்னதான் இப்ப இந்த மிகவும் மிகவும் அண்மை காலத்தில் இந்த சென்ட்ரல் பேங்க் பாண்ட் ஸ்கேம் அது இதுகள் என்று வந்தா கூட அந்த மத்திய வங்கி இருக்கிற மதிப்பு இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது நாங்கள் 3வது இல்ல இப்படி இப்ப இந்த தங்கச்சி கேட்ட மாதிரி நீங்கள் இதோட சம்பந்தப்படாத கேள்விகளையும் கேளுங்க. அதாவது அதுக்காக எனக்கு அக்குரேட்டான இப்ப அந்த பேங்கின் பேரை கேட்டோன்னு எனக்கு சொல்லக்கூடியதா இருக்குமெண்டு இல்லை. ஆனா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அதுகளை கிளியர் பண்ணி கொண்டு போயிட்டோமேன்னா எங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும்.
அப்ப அடுத்தது வந்து நாங்கள் மூன்றாவது நாங்கள் பார்க்க போறோம் பன்னாட்டு நாணய நிதியத்தின், அதாவது பன்னாட்டு நாணய நிதியம் என்று இதை சொல்ல வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சிறப்படுப்பனவு உரிமை தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. அப்ப இதுல பிரிட்டன் வுட்ஸ் பரிமாற்ற வீத முறைமையின் பின்னணியில் ஒரு குறைநிரப்பு பன்னாட்டு ஒதுக்கு சொத்தாக சப்ளிமெண்டரி இன்டர்நேஷனல் ரிசர்வ் அசெட் சிறப்படுப்பனவு உரிமை உருவாக்கப்பட்டது என்பது சரியானது. இரண்டாவது, உலக வர்த்தகப்படுத்தப்படும் நாணயங்கள் மற்றும் நிதியியல் முறைமை ஆகியவை தொடர்பான முக்கியத்தை சிறப்பு எடுப்பன உரிமை பிரதிபலிக்கின்றது, அதுவும் சரியானவை. அப்ப எஸ்டிஆர் என்பது என்ன? ஒரு விதமான இந்த நாடுகளுக்கு ஏற்படுகின்ற சில ஷார்ட் டேர்ம் பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு IMF ஆல வழங்கப்படுகின்ற ஒரு கரன்சியை தான் எஸ்டிஆர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவ உலகில் வர்த்தகப்படுத்தப்படும் நாணயங்கள் மற்றும் நிதியியல் முறைமைகள் ஆகியவை தொடர்பான முக்கியத்துவத்தை சிறப்பு எடுப்பனவு முறைமை பிரதிபலிக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சிறப்பெடுப்பனவை உரிமை கூடை ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு முறை அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து சரி, 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த எஸ்டிஆர் பாஸ்கெட் வந்து ரிவைஸ் பண்ணப்படுகின்றது. அதுல என்னென்ன கரன்சிகள் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் டிசைட் பண்ணுகின்றார்கள். அதாவது எஸ்டிஆர் என்பதும் ஒரு சம் சார்ட் ஆஃப் கரன்சியாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு டாலருக்கு ஒரு ரேட்டை போட்டு வச்சிருக்கின்றார்கள். எஸ்டிஆர் கரன்சியை ஒருத்தராலையும் உடனடியாக IMF நாடுகளுக்குரிய மெம்பர்ஸா இருக்கின்ற நாடுகள் தங்களுக்குரிய செட்டில்மெண்ட்டுகளை உள்ளுக்கு செய்து கொள்வதற்கு எஸ்டிஆர் மூலமாக செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை, வெளியிலே நீங்கள் அந்த காசை மாத்தி வேற வெளி வேலைகளுக்கு செய்ய போறீங்கள் என்று சொன்னா அத நீங்கள் எஸ்டிஆர் தேவைப்படுற ஒரு நாட்டோட காத்திருந்து அந்த பண்டமாற்று வேலை மாதிரி காத்திருந்து US டாலருக்கு மாத்தி எடுக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும், இப்ப 3 மாதத்துக்கு முதல் எனக்கு அமௌண்ட் தெரியல, 700 எஸ்டிஆர் ஃபெசிலிட்டி வந்து இலங்கைக்கு கிடைச்சது. அந்த எஸ்டிஆர் ஃபெசிலிட்டியை எடுத்து இலங்கை அமெரிக்க டாலரா மாத்தி இப்ப இருக்கிற எங்கட ஃபாரின் ரிசர்வ் பிரச்சனைக்கு பயன்படுத்தியது. அப்ப இந்த எஸ்டிஆர் என்னத்துக்கு கிடைச்சது என்பதை நான் நினைக்கிறேன் முந்தின ஏதோ ஒரு அக்ரிமெண்டின் படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடனில ஒரு பாகமாக அந்த எஸ்டிஆர் கிடைச்சதோ, அல்லது இந்த கோவிட்டால பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு IMF கொஞ்சம் காசை அலோகேட் பண்ணி கொடுக்கும் பொழுது அதுக்கு இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வீதாசார அடிப்படையில ஒரு ப்ரொபேஷன் ரேட்டில் கிடைக்க வேண்டிய அந்த அமௌண்ட் கிடைச்சதோ எனக்கு அது ஞாபகம் இல்லை. அது ஒன்று வந்தது. நீங்கள் இதுக்குத்தான் சொல்றேன், நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் பேப்பரை பாருங்க. உங்களோட லஞ்ச் டைம்ல உங்களோட பேங்க்ல கட்டாயம் பேப்பர்கள் வேண்டுவார்கள். அதுல முக்கியமா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவது FT என்று சொல்லப்படுகின்ற ஃபைனான்சியல் டைம்ஸ், லோக்கலா வர பேப்பர். அது வந்து இந்த பிசினஸையும் எக்கனாமிக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி வரும், அதுக்காக மற்ற நியூஸ்கள் வராதாண்டி இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்கள் டெய்லி மிரர்ன்ற பிசினஸ் பேஜை பாருங்க. இது ரெண்டையும் மிஸ் பண்ணா வீக்கெண்ட்ல வர சண்டே டைம்ஸ் பிசினஸ் பேஜை பாருங்க. அப்படியே ரெண்டுமே கிடைக்காத பட்சத்துல நீங்கள் வந்து எந்த பேப்பர்லையும் வர்த்தக செக்ஷன் இருக்கின்றது, அதாவது டைம்ஸ் டெய்லி நியூஸோ, ஐலண்டோ, சிலோன் டுடேயோ, த மார்னிங்கோ அப்படியான பத்திரிகை. இப்ப நான் தமிழ் பேப்பர்களை பற்றி நான் கேட்க விரும்பல. என்னன்னா, தமிழ் பேப்பர் என்ன செய்யுதுன்னா இந்த இங்கிலீஷ் பேப்பர்ல வர்றதை அடுத்த நாள் டிரான்ஸ்லேட் பண்ணி அவையில் போடினா, அப்ப அது வந்து பெரிய எஃபெக்டிவா இருக்காது. அதால நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் பேப்பரை பார்த்து கொள்ளுங்கோ. நான் திருப்பி சொல்றேன், பார்த்தா ஈஸியா உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். அப்ப சிறப்பு எடுப்பரவு உரிமை கூடையில் சீனா ரென்பின் பி ஆனது சைனீஸ் ரென்பின் பி என்று சொல்லப்படுகின்றது. 2016 அக்டோபர் 1 இருந்து ஐக்கிய அமெரிக்க டாலர், யூரோ, ஜப்பான் யென் மற்றும்
பிரித்தானிய பவுண்ட் ஸ்டேர்லிங் ஆகிய நாணயங்களுடன் இணைக்கப்பட்டது என்பது உண்மை. அப்ப கேள்வி என்ன? பன்னாட்டு நாணய தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்ய. அப்ப இந்த சரியான கூற்றில் மேற்கூறப்பட்ட 4 விடயங்களும். அப்ப அடுத்தது 4வதுக்கு நாங்கள் போவோம். 4வதுக்கு போகும் பொழுது இலங்கை மத்திய வங்கி தொடர்பான 1949ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க நாணய விதி சட்டத்தின் ஏற்பாடுகளுடன் இணங்காத பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. நாணய ஆணையாளர் சபையினது போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஆஃப் கரன்சி மேலதிக சொத்துக்களிலிருந்து மத்திய வங்கிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகையாக ரூபாய் 15 மில்லியன் இலங்கை மத்திய வங்கியின் மூலதனமாகும் என்பது பிழையான விடயமாகும். இல்ல பிழையான ஒருக்கா நீங்களா செக் பண்ணுங்க. மத்திய வங்கியின் மூலதனம் எவ்வளவு என்பதை பேலன்ஸ் ஷீட்டில் நான் நினைக்கிறேன் அது சரியான விடயமாக இருக்கணும். ஆனா 15 மில்லியன் என்பது ஆரம்பத்தில் இருந்திருக்கும். பிறகு அதை கூட்டினார்களோ என்பது எனக்கு தெரியவில்லை. அதை ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. 15 மில்லியன் என்பது ஆரம்பத்தில் இருந்திருக்கும். 2வது, நாணய சபையின் ஏதாவது கூட்டத்திற்கு ஆளுநர் சமூகம் அளிக்காத போது அவரின் பதிலீடாகவும் கூட்டத்திற்கு தலைமை வாங்குவராகவும் ஆனால் வாக்களிக்க உரிமையற்றவராக மூத்த பதில் ஆளுநர் அவருக்காக செயற்படுவர். நான் நினைக்கவில்லை அவர் மூத்த பதில் ஆளுநர் வாக்களிக்க உரிமையற்றவராக தலைமை தாங்குவராக இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. நிதிக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரின் பரிந்துரையின் மேல் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார். அது சரி. மத்திய வங்கியின் ஆளுநர் நியமிக்கப்படுவது நிதி அமைச்சரின் சிபாரிசின் பேரில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார். நாணய தாள்களை அச்சிடுவதற்காகவும் நாணய குத்திகளை வார்ப்பதற்காகவும் இலங்கையில் உள்ள ஏனைய ஆட்கள் அல்லது வெளிநாட்டவருடன் ஒப்பந்தங்களில் ஈடுபட இலங்கை மத்திய வங்கி அதிகாரத்தை கொண்டுள்ளது. அது சரி. அப்ப உங்கள்ட்ட ஆன்சர் இருந்தா அவருக்கா பாருங்க. எனக்கு ஈஎன்னாவும் சரி, ஆனாவும் சரியாக இருக்க வேண்டும். இல்லாட்டா அவனாதான் இந்த இதுக்கு பதில் என்று நினைக்கின்றேன். உங்கள்ட்ட ஆன்சர் இருக்குன்றதா? நாங்கள் இப்ப பார்த்தது இந்த 4வது தானே. நாணய சபையின் எந்த ஒரு கூட்டத்திற்கும் ஆளுநர் சமூகம் அளிக்காத போது அவரின் பதிலீடாகவும் கூட்டத்திற்கு தலைவர் தாங்குவராகவும் ஆனால் வாக்களிக்க உரிமையற்றவராக மூத்த பதில் ஆளுநர் அவருக்காக செயற்படுவார் என்றது பிள்ளை. ஒரு நாளும் அப்படி ஆளுநருக்காக எஸ்டிஜி ஆக்ட் பண்ணதை நான் கேள்விப்படவில்லை. அது பிள்ளை. ஆகவே இதுல சரியான விடைய அதுதான் சரியான விடை. அப்ப நாங்கள் இதுல எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த மத்திய வங்கியின் மூலதனமாக 1949 15 மில்லியன் ரூபாய் கேபிட்டலாக ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகையான 15 மில்லியன் ரூபாய் மூலதனமாகும் என்றது சரியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்தது 5வது, ஒரு மத்திய வங்கியினால் அரச பணியங்களை கையகப்படுத்திக் கொள்வதன் முக்கிய நோக்கத்தை அடையாளம் காண்க. ஒரு மத்திய வங்கியினால் அரச பணியங்களை கையகப்படுத்திக் கொள்வதன் முக்கிய நோக்கம் என்ன? அரசாங்கத்திற்கு கடன் வழங்க. அது சரிதானே? முக்கிய நோக்கம் அரசாங்கத்துக்கு கடன் வழங்கல். அரச பணியங்களை கையகப்படுத்திக் கொள்வதன் முக்கிய நோக்கத்தை அடையாளம் காண்க. அரச பணியங்களை கையகப்படுத்திக் கொள்வதற்கு முக்கிய நோக்கம் அரசாங்கத்துக்கு கடன் வழங்கலாக இருந்தாலும்
அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் பகிரங்க சந்தையில அந்த காசை ஒருத்தரும் வாங்க முடியாத சந்தர்ப்பத்தில தான் அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதற்காக அரச புண்ணியங்களை மத்திய வங்கி கையகப்படுத்தும். அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால் அந்த புண்ணியங்களை கையில வச்சுக்கொண்டு அரசாங்கத்துக்கு காசை கொடுக்கும். அப்படி கொடுக்கப்படுற காசு வந்து பிரிண்டட் மணியாக இருக்கும். அப்போ ஒரு மத்திய வங்கியினால் அரச புண்ணியங்களை கையகப்படுத்திக் கொள்வதன் முக்கிய நோக்கத்தை அடையாளங்கள் அரசாங்கத்துக்கு கடன் வழங்கல் என்று நாங்கள் சொல்ல இயலாது. ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும். எப்பன்னு சொன்னா சந்தையில பகிரங்க சந்தையில ஒருத்தரும் வாங்காத பட்சத்துல இப்ப நீங்க உண்ட கவனிச்சு கொண்டிருக்கலாம். இப்ப ஒவ்வொரு மாதம் எத்தனையோ கோடி பணங்கள் அச்சடிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுவதற்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா அச்சடிக்கப்படுகிறது. இப்படியான அரச பணியங்களில திரைசேரி உண்டியல்களை கூட நான் ரெண்டையும் ஒன்றாத்தான் சொல்றேன். அத உள்நாட்டு சந்தையில விற்க முடியாத சந்தர்ப்பத்துல மத்திய வங்கி அந்த பத்திரங்களை வேண்டிக் கொண்டு அரசாங்கத்துக்கு கடன் வழங்குவதால தான் அந்த நிலை ஏற்படுகின்றது. எதிர்கால படுகடன் கடற்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு தாங்கல் நிதியை வழங்குதல் இல்லை. அதுக்காக அரச புண்ணியங்களை கையகப்படுத்தி கொள்ள இயலாது. எதிர்கால படுகடன் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு தாங்கல் நிதியை வழங்குதல் வந்து அரசாங்க புண்ணியங்களை கையகப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நோக்கமாக சொல்ல இயலாது. பணச்சந்தைக்கு திரவத்தன்மையை உட்செலுத்துதல். பணச்சந்தைக்கு திரவத்தன்மையை உட்செலுத்துவதற்காக அரச புண்ணியங்களை கையகப்படுத்தி கொள்ளலாம். அது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பணச்சந்தைக்கு நாங்க பிணையங்களை வாங்குறப்ப பணத்தை வெளியிட வேண்டி வரும், பணத்தை கொடுக்க வேண்டி வரும் சார். அதன் மூலம் அதாவது ஏற்கனவே பணச்சந்தையில இருக்கிற பிணையங்களை நாங்கள் வேண்டும் பொழுது மத்திய வங்கி காசை கொடுத்து போட்டா அந்த பிணையங்களை வேண்டுது. அப்ப பணச்சந்தையில திரவத்தன்மை ஏற்படுகின்றது. அப்ப அதை நாங்கள் சரியா எடுத்துக்கொள்ளலாம். அரச புண்ணியங்களை கையகப்படுத்தி கொள்வதன் முக்கிய நோக்கம் கையகப்படுத்துவது என்பது மீண்டும் பெற்றுக்கொள்ளல். அது திரவத்தன்மையை உட்செலுத்துவது. சில நேரங்கள்ல பண நிரம்பல் அதிகரிக்கணும் என்ற ஒரு நிலையை மத்திய வங்கி தீர்மானம் எடுக்கும் பொழுது இந்த வேலையை கைப்பிடிக்கும். ஏற்கனவே வழங்கின பத்திரங்களை பணத்தை கொடுத்து வேண்டிடும். அப்படி இல்லாத சந்தர்ப்பங்களை அரசாங்கம் வந்து தனது முறிகளை தான் பெற்ற திரைசேரி முறிகளை வாங்குது. நாங்கள் அன்றைக்கு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணினாங்க. வாங்க போகுது என்று சொன்னால் அப்படியான நேரத்திலையும் காசை கொடுத்து போட்டு திரைசேரி முறிகளை வேண்டும் பொழுது திரைசேரி உண்டியல்களை வேண்டும் பொழுது அந்த பணம் வந்து கூடுதலாகி என்ன அரச புண்ணியங்கள் கையகப்படுத்தப்படுகின்றது. ஆனால் அந்த அரச புண்ணியங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டி வந்துடும். ஆனா மத்திய வங்கி கைவசப்படுத்துது என்று சொன்னா அது பணச்சந்தைக்கு திரவத்தன்மையை உட்செலுத்துதல் தான் உண்மையான காரணம். வங்கி தொழில்முறைக்கு நாணய தாள்களையும் நாணய கூத்திகளையும் வழங்குதல் என்றதுக்காக அரச புண்ணியங்களை கையகப்படுத்துவது அல்ல. இதுல ஆனா இல்லாட்டா ஈனாவா இருக்கணும். இதுக்குரிய ஆன்சர் பெரும்பாலும் ஈனாதான் அந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையை எங்களுக்கு காட்டுற ஒரு நடவடிக்கையா இருக்கின்றபடியா இங்க நாங்கள் பார்க்க வேண்டியது அஞ்சாவது செக்ஷனுக்கு பணச்சந்தைக்கு திரவத்தன்மையை உட்செலுத்துதல். ரைட். அப்ப இப்ப MCQ முடிஞ்சது. அப்ப இப்ப நாங்கள் பார்க்க போறது வந்து உங்கள்ட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குதா? சரி, நாங்கள் இருக்கிற கொஸ்டின் பேப்பரையும் பார்த்து போவோம். பின்வரும் நேரடி வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தருக.
விலை உறுதித்தன்மை குறிக்கோள்களை அடைவதற்காக மத்திய வங்கியினால் உபயோகிக்கப்படும் பணவீக்க இலக்கிடல் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் மற்றும் நாணய இலக்கிடல் ஆகிய நாணய கொள்கை கட்டமைப்புகளை வரைவிலக்கணப்படுத்தி கூறுக. அப்ப இது நான் நினைக்கிறேன் போன கிளாஸ்ல நாங்கள் படிச்ச நாங்கள் அதை ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் என்ன? பணவீக்கத்தை நாங்கள் டார்கெட் பண்ணி கொண்டு போகின்றோம். அதுதான் ஒரு மாடர்ன் மானிட்டரி பாலிசி தியரி என்றும் நாங்கள் படிச்சிருந்தோம். அப்ப பணவீக்கத்தை நாங்கள் மத்திய வங்கி முதலே எதிர்வு கூறி சொல்லும் இந்த அடுத்த 2 வருஷங்கள்ல நாங்கள் இந்த மாதிரி தான் பணவீக்கத்தை வச்சிருக்க போகின்றோம் என்று சொல்லி அதற்கேற்ற மாதிரி கொள்கை வட்டி வீதங்களை அட்ஜஸ்ட் பண்ணி 12 நம்பர்ல அட்ஜஸ்ட் பண்ணுவது வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். அதிலே நாங்கள் போன பேப்பர்ல ஒரு கொஸ்டினா பார்த்திருந்தோம், ஷார்ட் டேர்ம் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். ஷார்ட் டேர்ம் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் என்பது குறுகிய காலங்களுக்கு எதிர்வு கூறி சொல்லி அதன் மூலமாக நீண்ட கால இலக்கை அடைதல். ஏன்னா நாங்கள் நீண்ட ஒரே அடியா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் என்று 5 வருஷத்துக்கு ஒரு பாலிசியை சொல்லி போட்டு எங்களால அதை அமுல்படுத்துவது என்பது கஷ்டம். இரண்டா பணவீக்கம் நல்லா டீவியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. அதால குறுங்காலத்துல நாங்கள் அதை சொல்லி கொண்டிருப்போமாக இருந்தால் குறுங்காலத்துல அதை நாங்கள் எங்களால டார்கெட் பண்றது ஈஸியாக இருக்கும். குறுங்காலத்துல டார்கெட் பண்ணி போட்டு அதை நாங்கள் அப்ப இங்க வேறும் மத்திய வங்கி நடுத்தர கால அடிப்படையில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டதோர் பணவீக்க இலக்கு உள்ளது. இந்த பணவீக்க இலக்கு பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அப்ப மத்திய வங்கி தனது நிதி கொள்கையினை நடைமுறைப்படுத்தும் போது பணவீக்கம் தொடர்பான எதிர்வு கூறல் மிகவும் முக்கியமானதோர் வகிபாகத்தை கொண்டிருக்கும். பணவீக்க இலக்கமிடலானது உயர்மட்டத்திலான வெளிப்படைத்தன்மையையும் மத்திய வங்கி பிற பொறுப்பினையும் கொண்டிருக்கும். அப்ப இது பெரிய டிரான்ஸ்பேரண்டான ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு விளங்குது. நீங்களே யோசிச்சு சில கேள்வியில என்னட்ட கேட்கலாம், பணவீக்க இலக்கிடல் என்பது நாங்கள் ஒரு டார்கெட்டை சொல்றோம், அதுக்கேற்ற மாதிரி 12 நம்பர்ல மாத்துறோம். முந்தி அப்படி இல்லை, ஒன்றுமே சொல்லாம கொள்ளாம 12 நம்பர்ல கூட்டி குறைச்சி கொண்டு இருப்போம். விலை உறுதிப்பாடுன்னு சனத்தை கொண்டு போலாங்க. ஆனா இப்ப விலை உறுதிப்பாடுன்றது இந்த அளவு பணவீக்கத்தோட இருக்கின்றது, பணவீக்கத்தோட சம்பந்தப்பட்டது என்பதை சொல்லுவதாக இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கியாக திரண்ட கர்ம மாற்றல்கள் மற்றும் அதன் இடைக்கால இலக்குகளின் அதன் இறுதி நோக்கத்தை அடைவதற்கு பெரிதும் வழிகோலும். இது விலை ஸ்திரத்தன்மை எம்டியின் கீழ் பணவீக்க இலக்குகள் பரிந்தளிக்கப்பட மாட்டாது என்பதுடன் மத்திய வங்கியின் தலையீடானது குறித்திருக்கப்பட்ட பண இலக்கினை அடைவதற்கு மிகவும் முன்மாதிரியாக அமையும். அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப நாணய கொள்கை மானிட்டரி டார்கெட் என்பது விலை உறுதிப்பாட்டை நாங்கள் பேணுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கட பண நிரம்பில அட்ஜஸ்ட் பண்றதுதான் நாணய கொள்கை உறுதிப்பாடு இலக்கு, நாணய கொள்கை இலக்கு. அப்ப அங்க அவையர் சொல்ல மாட்டேன் நம்ம எங்கட இன்ஃப்ளேஷன் இவ்வளவா தான் இருக்குமாண்டு. சில வேளை 3 வீதத்தில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் 6 வீதத்துக்கு போனாலும் மத்திய வங்கி சொல்லும் எங்கட நோக்கம் விலை உறுதிப்பாட்டை மேற்கொள்வதுதான். நான் இந்த முறை பணவீக்கம் 3ல இருந்து 6 அதிகரிச்சிட்டு. அப்ப அதன் அர்த்தம் என்ன? சில பேருக்கு அதை வாதிடலாம் என்னன்னா, நீங்க என்ன விலை உறுதிப்பாட்டை மேற்கொண்டீங்க, 3 வீதம் பணவீக்கம் கூடிட்டு தானே. அப்ப இப்ப மத்திய வங்கி இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டின் மூலமா என்ன சொல்லுதுன்னா, நாங்க விலை உறுதிப்பாட்டை செய்யத்தான் போறோம், அது இந்த அளவுக்குள்ள பணவீக்கம் இருக்கும் என்று சொல்லி செய்யுது. அப்ப இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இப்ப மாடர்ன் மானிட்டரி பாலிசி தியரி என்று சொல்லுகின்றார்கள். அப்ப உண்மையான மத்திய வங்கியானது நிதி நிறுவன கூட்டமைப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக வட்டி வீதங்களை தயாரிக்கின்றன. அது உண்மைதானே. அரச காப்பு பத்திரங்களில் 2 ஒரே தடவையில் கொள்வனவு செய்தல், சந்தையில் கலந்து கொள்பவர்களுடன்
சந்தையில் கலந்து கொள்பவர்களுடன் மீள் விற்பனை கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுதல். அப்ப சந்தையில் கலந்து கொள்பவர்களுக்காக நிலையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்தல். வர்த்தக வங்கிகளுடன் வெளிநாடுகளில் புழக்கத்தில் உள்ள நாணயங்களை கொள்வனவு செய்தல். விற்பனை பரிமாறல்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளல். நிதி நிறுவனங்கள் தொடர்பான வைப்பிடல் பொறுப்புகளுக்கான தேவையினை குறைத்தல். அவை இப்படியான வேலைகளை செய்து கொள்ளுகின்றது. அடுத்தது 8வது 7வது குறுங்கால வட்டி வீதங்களின் உறுதித்தன்மையை பேணுவதற்காக இது பார்த்துட்டோம் நினைக்கிறேன். பணச்சந்தைக்கு போதுமான அளவு திரவத்தன்மையை வழங்குவதற்கு ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. திரவத்தன்மையை பணச்சந்தைக்கு உட்புத்துவதற்காக உபயோகிக்க முடியுமான மத்திய வங்கியின் இரு செயற்பாடுகளை பெறுகிறது. குறுங்கால வட்டி வீதங்களின் உறுதித்தன்மையை பேணுவதற்காக பணச்சந்தைக்கு போதுமான அளவு திரவத்தன்மையை வழங்குவதற்கு ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. அது சரிதானே? அதை ஒப்புக்கொள்றீங்க தானே? அப்படி என்று சொன்னால் உபயோகிக்க முடியுமான மத்திய வங்கியின் இரு செயற்பாடுகளை பெயரிடுக. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் 7ஆவதாம் அதிநவீன மத்திய வங்கிகளின் நாணய கொள்கை கட்டமைப்புகளில் ஒரே இரவுக்கான வட்டி வீதங்களில் ஓவர்நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டின் வகை பாகம் என்ன? அப்ப நாங்கள் இதை பார்த்து நாங்கள் நினைக்கிறேன். அப்ப அந்த 2 விடயங்களை நாங்கள் பார்த்ததுதான் இது உண்மையான மத்திய வங்கியானது நிதி நிறுவன கூட்டமைப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு வட்டி வீதங்களை தயாரிக்கின்றன. அரச காப்பு பத்திரங்கள் 2 ஒரே தடவையில் கொள்வனவு செய்தல். அதுல பார்த்ததுதான் அந்த நான் கடைசியா சொன்ன விடயத்துக்கு பதில். இப்ப நாங்கள் ஓவர் நைட் லெண்டிங்கை பற்றி பார்ப்போம். அதிநவீன வங்கிகளின் நாணய கொள்கை கட்டமைப்பில் கர்ம மாற்றம் இலக்குகளாக ஒரே இரவிலான வட்டி வீத சேவையினை வழங்குகின்றது. அப்ப இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், ஒரே இரவிலான வட்டி வீத சேவை என்றது என்ன? நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி எத்தனையோ நேரம் சொல்லி இருக்கின்றேன். யாரா சொல்லுமா? அப்ப ஒரே இரவிலான வங்கிகளின் நாணய கொள்கை கட்டமைப்பில் கர்ம மாற்றும் இலக்குகளாக ஒரே இரவிலான வட்டி வீதங்களை வழங்குவது மத்திய வங்கியின நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகாரம் உள்ளது. இதை நீங்களா தான் யோசிச்சு எனக்கு சொல்லணும். முதலாவது ஒரே இரவிலான கடன் வட்டி வீதங்கள் என்பது என்ன? சொல்லுங்க பாப்போம். ஓவர் நைட் லெண்டிங் மார்க்கெட் என்றது என்ன? கிட்டத்தட்ட இன்டர்பேங்க் மார்க்கெட், இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? 2 உண்டு தானே. முதலாவது இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட் என்பது எல்லாரோடையும் சம்பந்தப்பட்ட மார்க்கெட், ஏனைய வங்கிகளோடையும் சம்பந்தப்பட்ட இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட் என்பது உங்களுக்கு ஒவ்வொரு வங்கிக்கும் திரவத்தன்மை பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு அடுத்த நாள் தங்களுக்கு கையில வச்சிருக்க வேண்டிய காசுன்ற அளவு ஒரு பிரச்சனை இருக்கு.
சென்ட்ரல் பேங்க்ல ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்ன்ற ப்ரெஷர் இருக்கின்றது. அந்த ரெண்டுக்காக இன்டர் பேங்க் கோல் மணி மார்க்கெட்டுக்குள்ள நான் சொன்னேன் எத்தனை நேரம் கஷ்டப்பட்டு காசை தேடிக்கொண்டு திரும்பினோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மத்திய வங்கிட்ட ஓடுவினம் காசு வேண்டதுக்கு. அதுக்குரிய வைப்பு வசதி வீதமாகவும் கடன் வசதி வீதமாகவும் இருப்பதுதான் துணைநிலை வைப்பு வசதி வீதம், துணைநிலை கடன் வசதி வீதம். உங்கள்கிட்ட கூடுதலான காசு இருந்தா அதை வேற வங்கிகளுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாத பட்சத்துல, அதாவது இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட்ல வேற வங்கிகளுக்கு வேற நிறுவனங்களுக்கு உங்களால அதை கடனாக கொடுக்க முடியாத பட்சத்துல நீங்கள் மத்திய வங்கியில கொடுக்கலாம். மத்திய வங்கி அதுக்கு ஒரு வட்டி தரும். அதை சொல்ற துணைநிலை வைப்பு வசதி வீதம். துணைநிலை கடன் வசதி வீதம் என்பது உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும் பொழுது காசு நீங்கள் இன்டர் பேங்குக்குள்ளால தேடி திருவீங்கள் காசு, அங்க ஒரு இடம் இல்லையன்னோட நீங்கள் மத்திய வங்கிட்ட போவீங்களா. அப்ப மத்திய வங்கி உங்கள்கிட்ட ஒரு சார்ஜ் ஒன்று எடுக்கும். அது துணைநிலை கடன் வசதி வீதம் என்பது. அப்ப இந்த இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட்ல நீங்க மேலதிக மணியை டிபாசிட் பண்றதுக்கு இல்லாட்டா கடன் கொடுக்கறதுக்கு ஓடி திரியும் பொழுது மற்ற வங்கிகளால் வாங்கப்படும் வட்டி வீதத்திலும் பார்க்க குறைவாகத்தான் இருக்கும் மத்திய வங்கி உங்களுக்கு தரப்போற வட்டி வீதம். அதே மாதிரி நீங்க இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட்ல கடன் உங்களுக்கு ஷார்ட்டா போயிட்டது, கடன் தேடி திரிகிறீங்க பொழுது உங்களால் அந்த காசு ஒரு இடம் கிடைக்காத பட்சத்துல நீங்க மத்திய வங்கிட்ட போனீங்கன்னா இந்த மார்க்கெட்ல கிடைக்கிற ரேட்ல பார்க்க கூடுதலான ரேட்டா இருக்கும் மத்திய வங்கிட்ட வேண்ட கடன் ரேட். அப்ப அதுதான் அவர்கள் கொள்கை வட்டி வீதம் என்று சொல்லுகின்றார்கள். ரைட். அடுத்தது 9வது. சரி, இந்த வகிவாதத்தை பற்றி படிச்சிட்டோம். இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் சாக் பரிமாற்றலில் கீழ் இலங்கை மத்திய வங்கிக்கு ஐக்கிய அமெரிக்க டாலர் 400 மில்லியனை வழங்க இணங்கியுள்ளதாக 2019 ஜனவரியில் இலங்கை மத்திய வங்கி அறிவித்தது. இந்த வசதியினை முக்கியத்துவத்தை என்ன? அப்ப சாக் ஸ்வாப் பண்றது என்ன? அப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஏசியன் கிளியரிங் யூனியன் என்று ஒன்று உள்ளது. அதே மாதிரி சாக் நாடுகளுக்கு இடையே ஒரு கிளியரிங் யூனிட் ஒன்றும் உள்ளது. சாக் நாடுகளுக்கு இடையே ஒரு கிளியரிங் யூனிட் என்பதும் உள்ளது. அப்ப சாக் பரிமாற்றல் வசதியின் கீழ் கிடைக்கும் நிதியின் முதலீட்டு நம்பிக்கையை மேலோங்க செய்வதற்காக பயன்படுத்தப்படும். அப்ப இங்க என்னன்னு சொன்னா அந்த சாக் நாடுகள் தங்களுடைய நாடுகளுக்கிடையே பொருளாதார ரீதியாக சில முயற்சிகளை செய்து தங்களோட நாடுகளுக்கிடையே பரிமாற்றங்களை செய்து ட்ரேடுகளை செய்து அதன் மூலமாக அந்த ரீஜன்ல அந்த சாக் நாடுகள் எல்லாமே மொத்தத்துல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வாரதுக்குரிய செயற்பாடுகளை தான் அந்த சாக் நாடுகளோட பரிமாற்றங்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. அப்ப அப்படியான நேரத்துல இப்படியான பரிமாற்றல் வசதிகளின் கீழ் கிடைக்கும் நிதி அந்த முதலீட்டு நம்பிக்கையை மேலோங்க செய்வதாக இருக்கும். அப்ப உண்மையிலேயே இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும். இப்ப நான் நினைக்கவில்லை இந்த சாக் அக்ரிமெண்ட்டு கீழே தான் இப்ப புது நியூஸ் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த பெட்ரோலிய தட்டுப்பாடு பிரச்சனைகளை நீக்குவதற்காக இந்திய அரசாங்கத்திடம்
$400 மில்லியனோ $500 மில்லியன் கேட்டிருக்கான்னு சொல்லி. இப்ப இதெல்லாம் இந்த சாக் பரிமாற்ற வசதிகளின் கீழ் கிடைக்கிற விடயமோ என்று அவர்கள் அதில் ஒன்றும் பேப்பர் நியூஸ்ல சொல்லவில்லை. அப்படியாயின் நாங்கள் அதை கருதலாம். அப்ப இவற்றின் மூலம் இறக்குமதிக்கான கடன் சேவையினை வழங்குவதற்கான மூலங்கள் தொடர்பான வசதிகளை வழங்கி இலங்கைக்குள் பெருமளவிலான வெளிவாரி கழகங்களை பேணுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் செலாவணி வீதத்தில் பொருத்தமற்ற சொம்மையாக்கல்கள் மற்றும் பாரிய அளவிலான கூடி குறைதல்கள் ஏற்படுகின்றன. அப்ப இதன் மூலமாக பாருங்க, செலாவணி வீதத்தில் பொருத்தமற்ற சொம்மையாக்கல்கள் மற்றும் பாரிய அளவிலான கூடி குறைதல்கள் ஏற்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றது. அப்ப சில வேளை அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூடி குறைவதாக அமையலாம். இப்படி இவர்கள் தங்களுடைய கரன்சிக்குள்ள ட்ரேட செய்யும் பொழுது. எனக்கு இதை மேலும் கீழும் இதன் வேலையே டைம் போய்கொண்டிருக்கின்றது. அடுத்தது, நாணய கொள்கை நடவடிக்கைகளை செயற்படுத்துவதற்கு பொறுப்பாக உள்ள இலங்கை மத்திய வங்கியின் 2 முக்கிய திணைக்களங்களை பேரிடுக. சொல்லுங்க பாபா. இல்லாட்டா இதை நீங்களே டிசைட் பண்ணி கொள்ளுங்க. இதை நீங்களே டிசைட் பண்ணி கொள்ளுங்க. இதை நாங்கள் எத்தனை நேரம் படிச்சிருக்கின்றோம். அட்லீஸ்ட் நோட்ஸை தேடி பார்த்து போட்டு நீங்கள் எனக்கு அடுத்த வகுப்பிலேயாவது இதை எனக்கு சொல்லுங்க. சரி, நாங்க 2வது கேள்விக்கு போவோம். ஒரு மத்திய வங்கியின் முக்கிய வெளியீடுகளில் ஆண்டறிக்கையும் ஒன்றாகும். அப்ப பாருங்க, இப்ப நாங்கள் ஏன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாஸ் பேப்பர் செய்கின்றோம் என்று சொன்னால், ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு செக்ஷனும் என்னென்ன ஏரியாவை கவர் பண்ணி கொண்டு வரும் என்ற ஐடியாவை உங்களுக்கு அது தருகின்றது. அப்ப நீங்கள் போன பேப்பர்ல 2வது கொஸ்டினா என்ன பார்த்தீங்களோ அதோட சம்பந்தப்பட்டதாகத்தான் இந்த 2வது கேள்வியும் பெறுகின்றது. அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு மத்திய வங்கியின் முக்கிய வெளியீடுகளில் ஆண்டறிக்கையும் ஒன்றாகும். இலங்கையின் ஒவ்வொரு நிதியியல் ஆண்டு முடிவின் பின்னர் 4 மாதங்களுக்குள் ஆண்டறிக்கை வெளியிடப்படுகின்றது என்பதுடன் இலங்கை மத்திய வங்கியின் நிலைப்பாடு மற்றும் அதன் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளின் மீளாய்வுகள் மீதான ஒரு அறிக்கையையும் அது உள்ளடக்கின்றது. அப்போ ஒரு மத்திய வங்கியினால் ஒரு ஆண்டறிக்கையை வெளியிடுவதன் நோக்கம் என்ன? அப்ப நாங்கள் போன முறை செய்த 2வது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கேள்வி தான் 2வது கேள்வியா வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தது என்னன்னா, மத்திய வங்கி நிதியமைச்சுக்கு கொடுக்க வேண்டிய அறிக்கைகளை பட்டியலிடுங்கள். அப்ப அதுல நாங்கள் 3 4 அறிக்கைகளை பட்டியலிட்டோம். அதுல 1 ஆண்டறிக்கை. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அப்ப இப்ப ஒரு மத்திய வங்கியினால் ஆண்டறிக்கையை வெளியிடுவதன் நோக்கம் என்ன? முக்கியமான நோக்கம் அது ஒரு சட்ட ரீதியான பொறுப்பு. உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட டிசம்பர் 31 முடிகிற மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை ஏப்ரல் 30 முதல் கொடுக்கணும், நிதியமைச்சருக்கு சமர்ப்பிக்கணும். அப்ப முதலாவது நாங்கள் சொல்லுவோம் அது சட்ட ரீதியான அறிக்கை. அப்ப அந்த வருடாந்த அறிக்கையை நாங்க சமர்ப்பிக்க அதுல என்ன இருக்கின்றது? அப்ப மத்திய வங்கி முதலாவது மத்திய வங்கியின் நிலைமைகள், அதன் பகுப்பாய்வு, விவரங்கள், நிதி கூற்றுகள் என்பன எல்லாம் செகண்ட் செக்ஷன்ல இருக்கு.
மற்றது ஒரு நாட்டின் போக்கு, பொருளாதார போக்கு, அது எந்தெந்த செக்ஷனுகள்ல என்னென்ன மாதிரி வளர்ச்சிகள் ஏற்பட்டது, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்பன விடயங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லப்படுகின்றது மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில். அப்ப மத்திய வங்கியின் 7வது சாப்டர்ல பணம், நிதியியல் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அது 7வது சாப்டர்ல சொல்லப்படுகின்றது. அப்படி ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள் சொல்லப்படுகின்ற அந்த எல்லா சாப்டரும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வரும். அப்ப செகண்ட் பார்ட்டுக்குள்ள என்ன வருகின்றது என்று சொன்னால், அந்த வங்கியின் நிலைமைகள் தொடர்பான நிதி கூற்றுகள் அவை இவை எல்லாம் வரும். அப்ப வங்கியின் ஃபங்க்ஷனுகள், வங்கியின் கலந்துரையாடல் விடயங்கள் அவையெல்லாம் வந்து கொண்டிருக்கும். அப்ப அது மட்டுமல்லாமல் அந்த முதலாவது செக்ஷன்ல நான் சொன்ன விடயங்களான பாலிசி ரிவ்யூ மற்றும் பொருளாதார ரீதியான நடவடிக்கைகள் எல்லாம் அதுல அமைந்து காணப்படும். மொத்தத்துல பார்க்க போனா ஒரு மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை என்பது ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒரு ஆண்டறிக்கை. சில நேரங்கள்ல எத்தனையோ பேர் வெயிட் பண்ணி கொண்டிருப்போம், மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை வந்தா தான் நாங்கள் போன வருஷத்தை பற்றி அனலைஸ் பண்ணலாம், இந்த வருஷத்தை பற்றி ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் என்றெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது நான் என்னால காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலப்பகுதியில இன்றைக்கு நிறைய பிரைவேட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்துட்டது. உதாரணத்துக்கு மாற்றுக் கொள்கைகளுக்கான பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம் என்ற இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிசி ஸ்டடீஸ், ஆல்டர்னேட்டிவ் பாலிசி ஸ்டடீஸ், அப்படி 2-3 இருக்கின்றன. IMF இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் பேரலாக மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில மத்திய வங்கி என்ன மாதிரி பொருளாதார ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை ஆராய்ஞ்சு கொண்டிருக்கின்றதோ அப்படியான விடயங்களை அவர்கள் தாங்கள் தனிப்பட்ட முறையில ஆராய்ஞ்சு கொண்டிருப்பார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த காலகட்டங்களை இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில இல்லாட்ட ஆண்டறிக்கைகள்ல சொல்லப்படுகின்ற இந்த பொருளாதார பாலிசிகள் மீளாய்வுகள் தொடர்பாக நிறைய கிரிட்டிசிசத்தை ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுக்கு. இதெல்லாம் ஒரு 15-20-25 வருஷத்துக்கு மேல் இப்படியான நிலைமைகள் இருக்கவில்லை. அப்ப இது தொடர்பாக டீட்டெயிலாக கதைக்கும் விடயமாகத்தான் அது இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கியின் நிதியியல் நிலைமை கூற்றில் அறிக்கையிடப்படும் முக்கியமான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் எவை? மத்திய வங்கி சொத்துக்களின் மாற்றங்களால் ஏற்படும் நிதி சிக்கல்களில் நிதி சம்பந்தப்படுத்தல்களில் மானிட்டரி இம்ப்ளிகேஷன் எவை? ஒரு மத்திய வங்கி நிதியியல் நிலைமை கூற்றில் அறிக்கையிடப்படும் முக்கியமான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் எவை? அப்ப பிரதான சொத்துக்கள் என்னென்னு நாங்கள் பார்ப்போம். அதுல வெளிநாட்டு சொத்துக்கள் இருக்கும், வெளிநாட்டு வைப்புகள் இருக்கும், வெளிநாட்டு அரச பிணையங்கள் இருக்கும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தொடர்பான முழு டீட்டெயிலும் இருக்கும். இப்படியான எல்லா விடயங்களும் இருக்கும். அப்ப அரச பிணையங்களை எடுத்துக்கொண்டால் நிதி கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதற்காக வர்த்தக நடைமுறைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள திரைசேரி பத்திரங்கள், உண்டியல்கள் தொடர்பான விடயங்கள் இருக்கும். அப்ப அட்வான்சஸை பற்றி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் போன பேப்பர்ல இந்த 2வது கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நாங்கள் சொல்ற அரச செலவுகளுக்காக அரச ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற அட்வான்ஸ், அதுல முக்கியம் என்னென்று சொன்னால் 10% அட்வான்ஸ் 6 மாத கால வரையறைக்கு உட்பட்ட மாதிரி மத்திய வங்கி 6 மாத காலத்துக்கு அந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டின் 10% அட்வான்ஸாக கொடுக்கும். அந்த ஃபைனான்சியல் லிக்விடிட்டி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக.
அடுத்தது வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட கடன்கள், பல்வேறு வகையிலான மீள் நிதியாக்க வசதிகள், வங்கிகளுக்காக வழங்கப்பட்ட கடன்கள், நிதி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் போன்ற டீட்டெயில்கள் எல்லாம் இருக்கும் அந்த சொத்து பக்கத்துக்கு. ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுகள், ரீசேல்ஸ் அக்ரிமெண்ட்டுகள், நிதி கொள்கை செயற்பாடுகளுக்கு அமைய வங்கிகளுக்கு இடையான வட்டி வீதங்கள் போன்ற விடயங்கள் அதுல அடங்கி இருக்கு. அப்ப இனி அடுத்ததாக நாங்கள் பொறுப்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், வெளிநாட்டு பொறுப்புகள் இருக்கும். வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய அமௌண்ட் இருக்கும். ஏசியன் கிளியரிங் யூனிட் ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த சாக் நாடுகளோடு சேர்ந்து ஈரான், ஆப்கானிஸ்தானும் அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு கொஞ்சம் நாடுகளோடு சேர்ந்து ஏசியன் கிளியரிங் யூனிட் ஒன்று இருக்கும். அப்ப அது தொடர்பான பேலன்ஸுகள் மற்றும் IMF-க்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸுகள் எல்லாம் இருக்கும். அப்ப வர்த்தக வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்களின் வைப்புகள், வர்த்தக வங்கிகளினால் பண கையிருப்பு தேவைகளுக்காக சென்மதி நிகழ்வில் பெறப்படும் தொகை என்பன இருக்கும். அப்ப இதை நீங்க லேசா பார்க்க வேண்டிய இடம் என்னென்று சொன்னா, நான் சென்ட்ரல் பேங்கின் பேலன்ஸ் ஷீட் 4வது 5வது ஒரு டியூட்டோரியல் லெசன்ல உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இலகுவாக விளங்கிக் கொள்வீர்கள். ஒரு சென்ட்ரல் பேங்கின் பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன ஐட்டம் இருக்கும், பொறுப்பு ஆகும், சொத்து ஆகும். அப்ப அந்த விடயங்கள் தான் இங்கே காணப்படும். அப்ப மற்றது அரச மற்றும் அரச நிறுவனங்களின் வைப்புகள், அரச மற்றும் அரச முகவர் நிறுவனங்களின் வைப்புகள், அதெல்லாம் நான் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டு உங்களுக்கு தந்திருந்தேன். புழக்கத்தில் உள்ள பணம், அதையும் நான் அதில் மீள்கொள்வன ஒப்பந்தங்களில் சந்தை திரவத்தன்மை தொடர்பான பணங்கள் என்பன எல்லாம் அதில் இருக்கும். அப்ப சொத்துக்கள் மாற்றங்களால் ஏற்படும் நிதி சிக்கல் விஷயத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், அப்படி உள்நாட்டு சொத்துக்கள் மாற்றமடைதல் பண மாற்றுதலுக்கான காரணமாக இருக்கும். பண மாற்றங்களுக்கான காரணமாக இருக்கும். அப்ப அதுக்கு தேறிய வெளிநாட்டு சொத்துக்களை அதிகரிக்கும் பொழுது வெளிநாட்டு சொத்துக்களை குறைப்பதாக இருக்கும். வெளிநாட்டு பொறுப்புகள் பண நிரம்பல் விரிவடைய இது ஒரு காரணமாக இருக்கும் என்பதுடன் இதுக்கு மாறுபட்ட விளைவுகளும் காணப்படும். அப்ப தேசிய உள்நாட்டு சொத்துக்கள் குறைந்தால் உள்நாட்டு பொறுப்பு, மூல நிதியம், சர்வதேச நாணய கையிருப்பு மீள் கணக்கிடல் என்பவற்றினூடாக மேற்கொள்ளப்படும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் குறிக்கும். நிதி அடிப்படை அதிகாரங்களுக்கு காரணமாகும். இதற்கு மாறான பெறுபவரின் இந்த நேர்மறையான நிலைமைகள் போது ஏற்படும். அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், ஒரு மத்திய வங்கிக்கு மூலதனத்தை அரசாங்கம் வழங்குவதால் அதன் லாபங்களின் முழு தொகையையும் அரசாங்கத்துக்கு மாற்றி செய்ய ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. நீர் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்றா, உமது விடையை தருகின்றா. நாங்கள் இதை போன பேப்பர்லையும் இப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தது. நீங்கள் அந்த ஆன்சரை பார்த்து கொள்ளலாம். அப்ப அதை பற்றி நாங்கள் சொல்ல வலிக்கிட்டா, மத்திய வங்கி ஒன்று ஸ்தாபிக்கும் பொருட்டு அரச மூலதனம் வழங்குவதுடன் குன்றிய மூலதன நிலைமையின் போது அரச மத்திய வங்கிக்கு மீண்டும் மூலத்துக்காக உதவும். மீண்டும் அது யூஸுக்காக, மூலதனத்துக்காக உதவும். அப்ப எப்படி இருந்தாலும் மத்திய வங்கியின் உரிமையாளர் அரசு என்று கருதப்பட்ட போதிலும் மத்திய வங்கியின் மொத்த வருமானமும் அரசுக்கு, அதை நீங்க அன்லைன் பண்ணி கொள்ளுங்க, அது திருப்பி திருப்பி வருகின்றது. அப்ப அரசாங்கம் காசு கொடுத்துத்தான் மத்திய வங்கி உருவாக்கப்பட்ட போதிலும் மத்திய வங்கி உடனடியாக தன்னுடைய லாபத்துல இல்லாட்டா மொத்த வருமானத்துல அரசாங்கத்துக்கு எல்லா காசையும் மாற்றணும், வருஷம் எல்லா காசையும் மாற்றணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அப்ப ஏன் அவசியம் இல்லை? அதுக்கு முதல் எந்தெந்த அக்கௌண்ட்டுகளுக்கு ரிசர்வுகளுக்கு அலோகேட் பண்ணின பிறகு
மிச்சம் இருக்கிற அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌண்ட்டை தான் மாற்றணும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த ஒதுக்கீடுகள் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும்ன்றதை நாங்கள் போன பேப்பர்ல இதே செகண்ட் கொஸ்டின்ல நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப அதை ஒருக்கா நீங்கள் திரும்ப பார்த்து கொள்ளுங்கள். அப்போ 4வது செக்ஷனை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு மத்திய வங்கி அதன் ஒரு பணவீக்க இலக்கண கட்டமைப்பின் கீழ் ஒரு பணவீக்க அறிக்கையை வெளியிடும் பொழுது அந்த மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வெளியீடாக இருக்க முடியுமா? விடையை விளக்குக. அப்ப மத்திய வங்கி ஒரு ஒரு ஆண்டறிக்கையில மத்திய வங்கி அந்த நாட்டின் இல்லாட்ட தன் கொள்கையின் பொருளாதார வளர்ச்சியில எல்லா விடயங்களையும் முற்று முழுதாக விவரமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதை நான் இப்ப உங்களுக்கு காட்சினா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்பது மிகவும் முற்று முழுதாக டீட்டெயிலான விடயங்களை அந்த மத்திய வங்கி ஆண்டறிக்கையில சொல்லப்பட்டு உள்ளது. அப்ப இப்படியான இதன் மூலமாக மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில சொல்லப்படுகின்ற விடயங்கள் மூலமாகவும் பணவீக்க இலக்கிடல் தொடர்பான கட்டமைப்பின் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றது. அது என்னன்னு சொன்னா, அது 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டா 3 மாதத்துக்கு ஒருக்கா பணவீக்க அறிக்கை என்ற ஒன்றின் மூலமாக அந்த பணவீக்க இலக்கிடலை பற்றி மத்திய வங்கி ஒவ்வொரு முறையும் அறிவிச்சு கொண்டிருக்கின்றது. அதற்கு மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையும் முக்கியம் வாய்ந்த வெளியீடாக இருக்கின்றது. ஆனாலும் மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின் ஊடாக மட்டுமல்லாது 6 மாசத்துக்கு ஒருக்கா கூட இந்த பணவீக்க இலக்கிடலை மத்திய வங்கி அறிவிச்சு கொண்டு இருக்கின்றது. அப்ப 6 மாசத்துக்கு ஒருக்கா அறிவிக்கிறது மட்டுமில்லை, இந்த ஆண்டறிக்கையின் மூலமாகவும் அறிவிக்கின்றது. அப்ப அதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் கொஞ்சம் 15 நிமிஷம் பிந்தினபடியா ஒரு 15 நிமிஷம் நான் கூடுதலாக இதுல படிப்பிச்சுட்டு போகிறேன். இப்ப இந்த 3வது கேள்வியை பாருங்கள். ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒரு வெளிநாட்டு மத்திய வங்கியை பற்றியான ஒரு கேள்வி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. போன முறை நாங்கள் பார்த்தது ஒரு பெடரல் ரிசர்வ் பேங்கை பற்றி, அதின் ட்ரெண்டை பற்றியும் போட்டிருந்தது. அதே மாதிரி இந்த முறை இதுல போட்டிருப்பது என்னவென்று சொன்னால், நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி. அப்ப நியூசிலாந்து ரிசர்வ் பேங்கை முன்னோடியாக கொண்டு பல நாடுகள் அவற்றின் விலை உறுதிப்பாட்டை அடைவதற்கான பணவீக்க இலக்கிடலை கட்டமைப்பை அவற்றின் நாணய கொள்கையாக கடைபிடிக்கின்றன என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப இதை முதல் துவக்கி விட்டது நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி. அப்ப அதுக்கு பிறகு நான் புதுசா ஒன்று சொன்னேன். என்னன்னு சொன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்ப இதே மாதிரி தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் நாங்கள் ஃபியூச்சர்ல இன்ன பெர்சன்டேஜ்ல வச்சிருப்போம் என்று சொல்ற மாதிரியான ஒரு இலக்கை ஒரு கொள்கையை நியூசிலாந்து ரிசர்வ் பேங்க் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கின்றது. அதை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. வேற எங்கேயாவது உங்களுக்கு அந்த கேள்வி வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் டார்கெட்டிங் என்று சொல்ல போமே, அன்எம்ப்ளாய்மெண்ட் டார்கெட்டிங் ரேட்டோ அன்எம்ப்ளாய்மெண்ட் டார்கெட்டிங் ரேட்
அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டார்கெட்டிங். இதை முதல் அறிமுகப்படுத்தினது நியூசிலாந்து வங்கி. அதுவும் மிக அண்மையில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியும் 2020 ஆண்டறிக்கைக்கான புதிய நாணய கொள்கை கட்டமைப்பாக நெகிழ்ச்சித்தன்மை கொண்ட பணவீக்க இலக்குகளை நிறைவேற்றுவதை தற்போது மேற்கொண்டு வருகின்றது. அப்ப நாணய கொள்கையின் முதன்மை குறிக்கோள்களை அடைவதற்காக மத்திய வங்கியினால் கடைபிடிக்கப்பட்ட இந்த FIT கட்டமைப்புகளின் முக்கிய கூறுகள் என்ன என்று கேட்டிருக்கின்றது. அப்ப உண்மையிலேயே இந்த FIT-யை பற்றி நாங்கள் சொல்றோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கை பற்றி முதலே நான் கதைச்சிருக்கின்றேன். அது நீண்ட கால குறிக்கோள்களை சுருக்கி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்ட 1 வருஷத்துக்கு ஒருக்கா இதுதான் எங்களோட டார்கெட் என்று சொல்லி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதன் மூலமாக நீண்ட காலத்துல ஒரு உறுதிப்பாட்டை, விலை உறுதிப்பாட்டை மேற்கொள்வதுதான் எந்த ஒரு சென்ட்ரல் பேங்கினும் நோக்கமாகும். இதை முதல் பயன்படுத்தினது வந்து நியூசிலாந்து வங்கி. அப்ப இப்படி டார்கெட் பண்ணும் பொழுது இதால ஏற்படுகின்ற 2-3 நன்மைகள்ல ஒன்றுதான் டிரான்ஸ்பேரன்சி. டிரான்ஸ்பேரன்சி என்பது இதுல ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது. ஏன்னா நாட்டு மக்கள் குழப்பம் அடைய மாட்டார்கள். அப்ப நான் முதல் கல்வியிலேயும் சொன்னேன், மானிட்டரி இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இல்லாட்டா மானிட்டரி பாலிசி டார்கெட்டிங் என்பது இன்ஃப்ளேஷன் என்று வராது. அவர்கள் சொல்லுவது என்னென்னா, நாங்கள் விலை உறுதிப்பாட்டை உறுதியாக பேணுவது என்று சொல்லி கொண்டே பணவீக்கம் அதிகரித்து கொண்டு போகும் பொழுதும் அது வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு இல்லாத அன்கண்ட்ரோலபிள் லெவலுக்கு போனாலும் கூட அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் விலை உறுதிப்பாட்டை பேணுவதுதான் எங்களோட நோக்கம். நாங்கள் விலை உறுதிப்பாட்டை பேணப்படவில்லை என்பது மக்களுக்கு விரக்தியை கொடுக்கும். ஆனா இந்த FIT-னூடாக அந்த விடயங்கள் வந்து தவிர்க்கப்படுகின்றது. அதுதான் இதில் உள்ள முதலாவது விடயம். அப்ப இதுல உள்ள ஃபீச்சர்ஸ் என்னன்னு நாங்கள் பார்த்தோம்னா, சென்ட்ரல் பேங்குக்கு நிறைய அதிகாரம் வழங்கப்படுகின்றது. அதிகாரம் வழங்கப்படுவதன் மூலம் ஏதோ ஒரு வகையில பணவீக்கத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும் என்ற ஒரு தேவை இல்லாட்டா கடமை மத்திய வங்கிக்கு ஏற்படுகின்றது. அதே சமயம் ஃபைனான்சியல் பாலிசி என்பதையும் இவர்கள் ஒரு லாங் டேர்ம்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. மேக்ரோ லெவல்ல இது தொடர்பான ஏற்படும் கூடி குறைதல்களை எதிர்கூறக்கூடிய சிறந்த தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அப்ப அது மட்டுமில்லை, இண்டிபெண்டன்சி என்று நாங்கள் சொல்லப்படுகிற இண்டிபெண்டன்சியை ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்கும் மேற்கொள்ளக்கூடியதாகவும் அதை நோக்கி தங்களது நடவடிக்கைகளை கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. பழையபடி சொல்லிக்க அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுகள் இருப்பது இதுக்கு வசதியை அளிக்கின்றது. மற்ற சொல்லிடம் சிறந்த முன்னேற்றகரமான நிதி கட்டமைப்பு அமலில் உள்ளது. பயன்பெறான நிதி கொள்கையினை ஏற்படுத்துதல், மற்றது மத்திய வங்கியின் பொறுப்பு கூறலும் நம்பிக்கைத்தன்மையும் உயர்வாக இருக்கின்றது. பொறுப்பு கூறுதல் நம்பிக்கைத்தன்மையும் உயர்வாக இருப்பதற்கு காரணம் நான் சொன்னேன், அந்த டிரான்ஸ்பேரன்சி என்றது
இந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் மெத்தட்ல கூடுதலாக இருப்பதால் நாங்கள் இந்த 3வது கேள்வியின் முதலாவது செக்ஷனோட இதை நிப்பாட்டி போட்டு நாங்கள் தொடர்ந்து அடுத்த கிளாஸ்ல இந்த செகண்ட் செக்ஷன்ல இருந்து நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அவை சாரி, நான் 10 நிமிஷம் கூட எடுத்து நான் அந்த இதை கவர் பண்றதுக்காக நான் அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை இதிலிருந்து தொடர்றேன். நன்றி, வணக்கம்.